ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் 2 ஷார்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. மாமா அப்புறம் ஏஜ் கேப்பு அந்த மாதிரி டைப்பில். ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரே இதாக போட்டேன். அப்புறம் மோகனஸ்ரீ மணிவண்ணன் அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம்லாம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, அதனால் ரியலி சாரி. உங்களுக்காக இந்த 2 ஷாட் மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு 1 ஷாட்டும் வெயிட் பண்ணுது. அதுக்காக ஃபர்கியூவாக பார்த்துக்கோங்க. டுடே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற நம்ம ஃபாத்தி சசி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் டுடா. நீங்கள் கேட்ட மாதிரி ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான்சி, நீங்கள் ஜூலை 1 ஆனால் கேட்டது 2 நாளைக்கு முன்னாடி, அதனால் என்னால் அப்போ போட முடியல. நீங்கள் பரவாயில்ல பிலேட்டட் விஷயம் கூட போடுங்க நீங்கள், அதனால் பிலேட்டட் விஷஸ்டா. ஓகே, இவங்க எல்லாம் கேட்ட மாதிரி ஹேட் யூ. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இனிமேல் ரிக்வெஸ்ட்லாம் போடுறதா இல்லைடா, பிகாஸ் எல்லோரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, பெரியவ அப்படி இப்படிலாம். அதெல்லாம் இல்லை, நிஜமாகவே எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நைட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கல 10 மணிக்கு மேலே உட்காந்து வாய்ஸ் பண்ணுறதுனால தூக்கம் கெடுது 12 மணிக்கு மேலே. அதனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. அம்மா ரொம்ப திட்டிகிட்டே இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா அவன் ஃப்யூச்சரை பாதிக்கும் அப்படின்லாம். ஸோ எனக்கும் ஹேர் ஃபாலு, பிம்பிள்ஸு, அதையும் தாண்டி நிறைய உள்ளுக்குள்ளே ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. ஸோ என்னோடய ஹெல்த்தும் எனக்கு முக்கியம் இல்லை. அதனால் ஏன்னா ரிக்வெஸ்ட் அப்படிங்கும்போது நான் அதுக்காகவே ஓட வேண்டியது இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனை, நான் சேனல் ஆரம்பித்ததே டிப்ரெஷன் இல்லாமல் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணதான். பட் அதுவே எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும்போது பயமாக இருக்குது. சேனலே கூட க்ளோஸ் பண்ணிடலாமோன்னு யோசிச்சா அப்புறம் இல்லை வேணாம், நமக்கு தெரிஞ்சதை மட்டும் போட்டுட்டு அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. ஓகேடா, இப்போது ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஜேகே ஒரு பால்கனியில் அப்படியே நின்றுட்டுருக்கான். ஹெவியாக ரெயின். அப்போ வந்துட்டு அப்படியே எதிர்த்த மாடியில் நீங்கள் நின்றுட்டு அப்படியே வந்து தண்ணியில் அப்படியே விளையாண்டுட்ருக்கீங்க. அவன் யதார்த்தமாக அப்படியே உங்களை பார்க்குறான். அப்போது அப்படியே நீங்கள் உங்கள் கையை அந்த தண்ணியில் விட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சப்பியாக அழகாக இருக்கீங்க. உங்களை அப்படியே அவனையே மெய் மறந்து உங்களை ரசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் அவனெல்லாம் கவனிக்கல. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பால்கனி நின்று கையை அந்த மலையில் ஆட்டி விளையாண்டுட்டு மழை நிற்கிற வரைக்கும் அப்படியே தான் விளையாடுறீங்க. அவன் அதை அப்படியே ரசிச்சிட்ருக்கான். அவனுக்கே தெரியல எவ்வளோ நேரம் உங்களை ரசித்தான்னு. அந்தளவுக்கு நீங்கள் அப்புறம் அப்படியே உள்ளே ஓடுறீங்க. அவங்க கொலுசு சவுண்ட் அவனை கேட்க, கண்டிப்பாக இது ஏதோ நம்ம நாட்டு பொண்ணாக தான் இருப்பா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஜேகே வந்து தமிழ்நாட்டு பையன், நீங்கள் கேரளா பொண்ணு அப்படி மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொடுக்குன்னு நீங்கள் உள்ளே ஓடிடுறீங்க. அவனும் அட இவ்வளோ நேரம் நம்ம அவ்வளோவா ரசிச்சிட்டு இருந்தோம், அட ஜேகே உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் தலையில் அவனை அடிச்சுட்டு அப்புறம் லேப்டாப் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வீட்டுக்குள்ளே போயிடறான். இப்படியே நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி ஹெவியாக ரெயின். அப்போவும் அவனுக்கு நீங்கள் இருப்பீங்களோ அப்படின்னு தோண கடைன்னு இப்போ வந்து பால்கனியில் அதே மாதிரி லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டுருக்க. நீங்களும் அதே மாதிரி அந்த அந்த தண்ணியில் கையை விட்டு ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களை ரசிச்சிட்டு இருக்கான். நீங்கள் அவனை கவனிக்கலை. நீங்கள் மறுபடியும் அப்படியே கையை காலெல்லாம் விட்டு அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டு மழை நின்னதும் அப்படியே குடுன்னு மறுபடியும் உள்ளே ஓடுறீங்க. அவனும் அப்படியே உங்களையே தான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். இதையே ரொட்டீனாக அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு 2 days பக்கம் இப்படி தான் பண்ணுறான். அப்புறமா அவனே என்னடா நீ அந்த பொண்ணை இப்படி பார்க்குற ஜேகே, இது சரியில்லையே, அவள் ஏதோ குட்டி பொண்ணு மாதிரி இருக்காளே, உனக்கு 3 வயசு ஆகுது அப்படின்னு அவனே சொல்லிவிட்டு அப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி ரெயின். நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் உட்காந்து பார்த்துட்டுருக்க. நீங்கள் வரவே இல்லை. என்ன இவ ஆளையே காணோம், எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. சே, நம்ம இப்போல்லாம் அவளை தேடுறோம் போலே, அவளுக்கு நம்ம யாருன்னு கூட தெரியாது, நம்ம ஏன் அவன் மேலே இப்படி பைத்தியமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஆனாலும் அவளை பார்க்காம இருக்க முடியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொலுசு சவுண்டும் சிரிக்கிற சவுண்டும் கேட்குது. என்ன இங்கே காணோம், ஆனால் கொலுசு சத்தமும் சிரிக்கிற சத்தம் மட்டும் திரும்ப கேட்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கா. இப்போ நீங்கள் டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கக்கிட்ட இங்கிலீஷில், ஆக்சுவலி நீங்கள் யூகேயில் இருக்கீங்க. ஸோ அங்கே உள்ள குட்டீஸுங்க தான் விளையாண்டுட்டு இப்போது நீங்கள் மாடியில் நின்று விளையாண்டுட்டு இருக்கீங்க மலையில் ஆடிக்கிட்டு, அந்த குட்டீஸுங்களையும் சேர்த்துக்கிட்டு அதான் அப்படியே பார்க்குறான். அடிப்பாவி, இங்கே தேடிட்டு இருந்தா அங்கே நின்று விளாண்டுட்ருக்கியா, இன்னும் குழந்தையாகவே இருக்காளே அப்படிங்கிற மாதிரி உங்களை ரசிச்சிட்ருக்கான். நீங்கள் அங்கேயும் ஓடி அதுங்களும் உங்கள் பின்னாடி ஓடி வருதுங்க. ஐயோ எந்த இப்படி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு, ஐயோ தண்ணி மேலே பூரா மழை பெய்யும் போது இவன் நினைலையா, அந்த குட்டீஸ் தண்ணி அடிச்சு தான் அவன் நினைஞ்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி மூளையே இல்லாதவங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படி சிரிச்சிட்டு சரி
உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தா திட்டுவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு குட்டீஸ் எல்லாம் இழுத்துட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. அவங்களும் அதே மாதிரி தான், என்னடா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி குட்டீஸை கத்திட்டு இருக்காங்க. உங்களை அப்படியே ஒரு முறை, சாரி ஆண்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாவமாக மூஞ்சி வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு சிரிப்பு தான் வருது. வாலு அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க காதை பிடிச்சி திருக்கிட்டு போக நீங்கள் அச்சோ ஆண்டி வலிக்குது விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு இப்போ ரூம்குள்ளே ஓடி வந்துடுறீங்க. நீங்கள் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி பால்கனியில் வந்து காஃபி கப்போட உட்காந்துருக்க. இவ்வளோ நேரமும் ஜேகே உங்களே தான் ரசிச்சிட்டு இருக்கான். அவன் மறுபடியும் அதே மாதிரி உங்களே பார்த்துருக்க. நீங்கள் அவனை கவனிக்கவே இல்லை. இப்போயும் காஃபியை குடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்க மறுபடியும் உள்ளே போயிடுறீங்க. திருப்பி எப்போ வருவா, தரிசனம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். என்னடா ஜேகே ஒரு சின்ன பொண்ணை இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு அவன் மனசே அவளை கேவலமாக திட்டுற அளவுக்கு இருக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே ஜேகே ஒர்க் முடிஞ்சு வரான். அவனுக்கோ இன்றைக்கி ரெயின் இல்லை, இவளை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லேயே வரான். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இல்லை. என்ன ஆளையே காணோம், மழை வந்தால் தான் மேடம் வருவாங்களோ, மயில் மாதிரி மழை வந்தால் தான் வராளே, இப்போ ஆளையே காணுமே, எப்போ வெளியே வருவா, இவளை எப்போ பார்க்குறதுன்னு அவன் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, உங்களுக்காகவே அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்களோ வந்து வெளியே வரமாத்தல, என்னடா இது ஆளையே காணோம் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டே அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க, நடுவில் கார்டன். ஸோ 2 அப்பார்ட்மெண்ட்டுமே அவனோடது தான். அங்கே தான் வந்துட்டு நீங்கள் தங்கியிருக்கீங்க. அவனும் அப்படியே மறுபடியும் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே கார்டனில் வந்து போகலாமா இல்லை போய் பார்க்கலாமாங்கிற மாதிரி யோசனையோடு அங்கே நடந்துட்டுருக்க. அப்போ மறுபடியும் அதே கலுசு சத்தம். அப்படியே நீங்கள் கண்ணை கட்டிட்டு எந்தா போய் ஒளிஞ்சு ஒழுங்கா வந்துரு அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டி ஒவ்வொரு குழந்தைங்கள தேடிக்கிட்டு எங்கே போய் எல்லோரும் அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டேக்க. ஜேகே உங்களையே பார்த்த மாதிரி வந்துட்டுருக்கான். அவனுக்கு அப்படியே உங்களை மேலேருந்து கீழே இப்போ டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கர்ட்டு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் ஒன்று போட்டிருக்கீங்க. ஸோ நார்மலாக ஃப்ரீ ஹேர்லாம் அப்படியே வந்துட்டு கண்ணை கட்டிட்டு குட்டீஸ்க்கு கூட விளையாண்டுட்டுருக்க. உங்களையே பார்த்த மாதிரி அவன் வர. நீங்கள் நான் கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி டப்புன்னு திரும்பி ஜேகேவை பிடிச்சிருங்க. அச்சோ சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் நீ கண்ணை கட்டிகிட்டு இருக்க, நான் தான் கண்ணை திறந்துட்டு வந்தேன், என் மேலே தான் தப்பு அப்படிங்கிறான். சார் தமிழோ அப்படிங்கிறீங்க. குட்டி மலையாளமோ அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் சாரே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அவுக்க போகிறீங்க. அதுக்குள்ளே குட்டீஸ்லாம் வந்து உங்களை அக்கா இங்கே வாங்க அப்படின்னு கொடுக்க. அவனுக்கு ஃபோன் கால் வருது. அவனை ஃபோன் எடுத்துகிட்டு பேசிட்டு வரலான்னு போல. அதுக்குள்ளே குட்டீஸ்லாம் வரவும் நீங்கள் அதுங்க கூட பேசிட்டு இங்கே நின்றவர் எங்கே போனாருங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் நகர்ந்து நின்றாக்கிட்ட உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்புறம் அவனை பார்க்கவே இல்லை, குடுன்னு மேலே ஓடிடுறீங்க குட்டீஸோடு சேர்ந்து. அவனும் திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்களும் இல்லை, போயிட்டாளா நீ பேசலான்னு நினச்சேன், மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்காளே, இப்போ வர வர இவன் நினப்பாவே இருக்குது. சரி எங்கே போயிட போகிறாங்க மேடம், இங்கே தானே இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். இப்படியே அந்த டேஸ்க்கு பார்க்குது. அப்புறம் கொஞ்சம் நாளாக அவன் ஒர்க்கு அப்படின்ட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அங்கே தான் ஆஃபீஸ் வச்சுருக்கான். ஸோ அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு வேலை அப்படி பிஸியாக இருக்கிறனால இப்போலாம் அவங்கள பார்க்கவே முடியல. இருந்தாலும் எப்போவுமே வந்ததும் வந்து பால்கனி நின்று அவள் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள எட்டி பார்ப்பான். மேடம் ரொம்ப பிஸி போல், பார்க்கவே முடியல அப்படின்னு அவனுக்குள்ளே அவனே பேசிக்கிட்டு இப்படியே கொஞ்சம் இந்த டே ஸ்கிப் ஆக ஒன் டே அவன் காரில் வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் திடீர்னு வந்து அவன் கார் முன்னாடி சார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு விழுகுறீங்க. என்ன அப்படின்னு அவன் பார்க்குறான். சரி ஹெல்ப் செய்யும் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இங்கிலீஷில் பேசவும் அவனோ அப்படியே உங்களை பார்த்துட்டு ஓகே கெட்டின் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, சார் தமிழோ உனக்கு தெரியும்ல தமிழ் அப்படின்னு கேட்குறான். குறைச்ச வரையும் சார் அப்படிங்க. என்னாச்சு அப்படிங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் அது வந்து சார் கேப் புக் பண்ணி நான் வீட்டுக்கு வரும்போது அந்த கேப் டிரைவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க எது அப்படின்னு ஜெக்கிக்கு செம்ம கடுப்பா அப்படியே கையை முறுக்கிட்டு எங்கே அவன் அப்படின்னு பார்க்க நான் ஓடி வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவன் வெளியே எட்டி பார்க்க ஜேகேவோட கார் என்ன அதில் நீங்கள் ஏறினதை பார்த்துட்டு அந்த கேப் வந்துட்டு திருப்பிட்டு போய்ப்பான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். புரியல சார் எந்த கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அது நீங்கள் என்ன பண்ணுற ஒர்க்கு ஸ்டடி அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா குட்டியாக இருக்க, ஸ்கூல் போறியா இங்கேயா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நீங்கள் சார் நான் காலேஜ் போய் அப்படிங்கிறீங்க. காலேஜா பார்த்தா அப்படி தெரியலடி, இன்னும் 14-15 வயசு குட்டி புள்ள மாதிரி இருக்கா அப்படிங்க. நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மி. ஆத்தி மனசில் நினச்சதை கூட சார் அழைக்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படி தான் நினச்சிங்க, நான் ஒன்றும் ஸ்கூல் இல்லை காலேஜு. ஓ சரி இப்போயே இந்த டயத்தில் அது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ், அதுதான் டைம் ஆயிடுச்சு. சரி கேப் புக் பண்ணி வரலான்னு வந்தால் இப்படி அந்த ஆளை என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்து அதுதான் நான் காரை விட்டு இறங்கி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாரே.
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே கேட்கல. நீங்கள் சாரே என் வீடு அறியுமோ அப்படின்னு கேட்குறீங்க. அறியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படி சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்க அவனும் ஆப்போசிட்டில் தான் என் வீடு இருக்குது அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இதானே அப்பார்ட்மெண்ட்? ஆமாம் சாரே. இது உன் வீடுனா ஏற்ற மாதிரி இருக்கதா என் வீடு. ஓ நீங்கள் அப்போ என்னை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்பப்போ அன்றைக்கி கூட கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு வந்து எம்எல்ஏ இடிச்சு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறான். ஓ அது நீங்களா சாரே? நான் உங்கள் மூஞ்சி பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே நான் போய் அதான் சாரி சாரே அப்படின்னு. இட்ஸ் ஓகே. அப்புறம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாய் எனிவே தேங்க்யூ அப்படின்னு மறுபடியும் சொல்ல. எத்தனை தேங்க்ஸ் அப்படிங்க. இல்லை சாரே டைம்லி ஹெல்ப் செஞ்சு அதான். சரி சரி அப்படின்ட்டு அவனும் அப்படி வீட்டுக்குள்ள வர. அவனுக்கும் அப்படியே நீங்கள் ஓடி வந்தது, அவன் கிட்டே வந்து ஹெல்ப் கேட்டது, அவன் ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் கிட்டே இருந்ததெல்லாம் நினைக்க அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது. ஜெய் அவள் காலேஜ் படிக்கிறேன்டா, அதுவும் ஃபஸ்ட் இயர், குட்டி புள்ளடா அவளை போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தலையில் அடிச்சுக்கிட்டு. ஆனாலும் உங்களை பார்க்குறத அவனால் நிறுத்தவே முடியல. டெய்லியுமே உங்களை பார்க்குறான். நீங்களும் இப்போலாம் அவன் வந்து ஆப்போசிட்டில் வீடு அப்படின்னு சொன்னனால நீங்கள் பால்கனி வரும்போதெல்லாம் அவன் இருக்கானா அப்படின்னு எட்டி பார்க்குறது. இருக்கும்போது ஹாய் சாரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. அவனும் ஹாய் என்ன பண்ணுற அப்படிங்க. நான் படிச்சு எனி ஹெல்ப் அப்படிங்கிறான். இல்லை சாரே எதுவும் டவுட் இல்லை, டவுட் இருந்தால் கேட்குறேன் அப்படின்னு. சரி ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஒன் டே நீங்கள் அவன் வீட்டு வாசலில் போய் நிற்கிறீங்க. காலிங் பெல் அமுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கா. கரெக்டாக ஜேகே அப்பா அவனோட கேமரா வச்சுருக்கான், சிசிடிவி வச்சுருக்கான். ஸோ அதை வந்துட்டு லேப்பில் பார்க்குறான். நீங்கள் நிற்கிறது அவனுக்கு தெரியுது. என்னடா அது மலபார் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஹாப்பியாக காலிங் பெல் அமுத்துடி அப்படிங்கிற மாதிரி பார்க்க. நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்ட்டு திரும்பி நடக்க போக்க. அப்போ ஐயோ இந்த மலபாரை விட்டா அவ்வளோதான் அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடி வந்து டப்புன்னு கதை திறக்கா. சவுண்டு கேட்டு நீங்கள் திரும்பி பார்க்க ஓய் மலபார் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்க்க என்ன வந்துட்டு போகிற. அது இல்லை சாரே குறைச்சி டவுட்டு. டவுட்டு தானே, அதான் நான் எப்போ வேணாலும் கேளுன்னு சொன்னேனே. இல்லை நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. அதெல்லாம் வீட்டில் அவ்வளோ ஒன்றும் பிஸி இல்லை வா அப்படின்னு கூப்பிட. நீங்கள் அப்படின்னு உங்கள் ஸ்கர்ட் அடியே பிடிச்சிட்டே திரு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அவனுக்கு உங்களை பார்க்கவே க்யூட்டாக அழகாக பப்ளியாக தெரியுறீங்க. வா உட்கார் அப்படின்னு சோஃபாவில் உட்கார வைக்கிறான். நீங்கள் உட்காந்து தான் போய் இந்த ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வர. நீங்கள் வேண்டாச்சாரே அப்படிங்கிற. ஏண்டி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் இல்லை அது அப்படின்னு கொஞ்சம் பயப்பட. என்ன ஜூஸு கொடுத்து ஒன்று எதுவும் பண்ணிடுவோன்னு பயமாக இருக்கா? ஐயோ அது இல்லை சாரே, பின்ன எனக்கு இது பிடிக்காது. ஓ எனக்கு பொமோக்ரானட் ஜூஸ் தான் பிடிக்கும், அது கிடைக்குமா? ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்காதோ? ஆமாம் சாரே கோல்டு பிடிக்கும். ஓ அப்படின்ட்டு அவனோ நீங்கள் இயல்பாக பேச அவனுக்கும் சிரிப்பு வந்தது. உங்களுக்கு பொமோக்ரானட் ஜூஸ் கொண்டு கொடுக்க. தேங்க்யூ சாரே நன்னாயிட்டு உண்டு அப்படின்னு சொல்லி அது ஜூஸை குடிக்க. அவனை அவங்கள பார்த்துட்டு சரி டவுட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. அது வந்து அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்து இது கொஞ்சம் டவுட்டு, இதை எனக்கு சொல்லித்தர முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்து கேட்டால் கூட சொல்லித்தர முடியும், இப்படி வந்து கேட்குறியடி, நான் பார்த்தாலே எனக்கு எதுவும் பண்ணுதே, இவன் இன்னைக்கு வந்ததே நமக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உங்களுக்கு புரியுது. அப்படியே லேட் ஆகிடுது. நீங்கள் சரி சாரே நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிக்கா. சாப்பிட்டு போகலாம். சார் சமைக்குமோ? ஏன் உனக்கு தெரியாதா? குறைச்சி அறியும் சாரே. அப்படி என்ன நல்லா சமைப்பீங்க? மேகி செய்வேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. மேகி செய்கிறது சமையலா? ஈன்னு இழிச்சு வைக்க. ஏன் உங்கள் மம்மி அதெல்லாம் சொல்லித்தரல உனக்கு அப்படின்னு கேட்க. அப்படியே நீங்கள் தலை குனிச்சிட்டு உட்காந்துருக்க. என்னாச்சு எதுவும் தப்பாக கிட்டனா? மலபார் என்னடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அது சாரே அம்மா இல்லை. ஓ சாரி இட்ஸ் ஓகே சாரே, நீங்கள் தெரிஞ்சா சொன்னீங்க, தெரியாமல் தானே சொன்னீங்க. அம்மா எனக்கு 10 வயசு இருக்கும் போதே மறிச்சு போய் அதான். சரி சாரே நான் இதெல்லாம் கற்றுக்கவும் ஆசைப்படல, எனக்கு வரவன் எனக்கு நல்லா சமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா நான் வரைக்கும் உட்காந்து சாப்பிட போகிறேன். இதில் என்ன சாரே இருக்குது? பாடுறா. சரி வா அப்போ சாப்பிட்லாம். எது? நான் நல்லா சமைப்பேன், ஸோ அதான் சாப்பிட்டு போயேன். நிஜமாக நல்லா சமைப்பீங்களா சார்? வாள் கொழுப்பா உனக்கு, அதெல்லாம் நல்லா சமைப்பேன், பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்ல. நீங்கள் சிரிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவனும் சமைக்கிறான். கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சுட்டு சாப்பிட்லாமா அப்படிங்க. வாசமே நல்லா இருக்குது சாப்பிட்லாமே அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு அவன் ஃபுட்டு அப்படியே சர்வ் பண்ணிட்டு அவனை எடுத்து சாப்பிட. நீங்கள்
அச்சோ சாரே அடே போலி அப்படிங்கிறீங்க, அவ்வளோ நல்லாவா இருக்குது? ஆமாம் சாரே, இந்த லைஃப்பில் இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை. என் அச்சன் சமைக்கிறேங்கிற பேரில் எதையாவது செஞ்சு போடுவார், அதை தான் சாப்பிட்டேன். அதை விட்டால் இப்போலாம் இங்கே வந்து கண்டதையும் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி தான் என் லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா டெய்லியும் இங்கேயே வந்துடும், நம்ம ஒன்றா சாப்பிட்லாம். எதை சரே, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதில் என்ன இருக்குது? மார்னிங் எனக்கு செய்யும்போது உனக்கும் சேர்த்து செய்கிறேன், அப்படியே உனக்கு லஞ்சும் ரெடி பண்ணி தரேன். நைட்டு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி டின்னர் பார்த்துக்கலாம். இல்லை சாரே பரவாயில்ல, நீ வர அப்படிங்கிற மாதிரி அவன் முடிச்சுக்கிறான். நீங்கள் மண்டையாட்டி வச்சுட்டு நானும் போக உங்களுக்கு சங்கடமாக இருக்குது, நீங்கள் போகவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவ்வளோ தூரம் சொல்லி வரலப்பாரு அப்படின்ட்டு அவனும் அவங்க முன்னாடி வீட்டு முன்னாடி வந்துட்டு காலிங் பண்ணாமுக்க, நீங்கள் இவ்வளோ காலையில் யார் அப்படின்ட்டு வந்து கதவை திறந்து, ஐயோ சாரே நீங்களா, வாட் அ சர்ப்ரைஸ், உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்றீங்க. அவன் உள்ளே வந்து அப்படியே உங்களை முறைச்சிட்டுக்க, என்ன ஆச்சு சார், ஏன் இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, பின்னா உன்னை காலையில் சாப்பிட்றதுக்கு வான்னு தானே சொன்னேன். அது இல்லை சார், என்னால் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு உங்கள் கையில் பேக் கொடுக்க, இது என்ன, நீ நானும் காலையில் சேர்ந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன், நீ வரல, எனக்கு வேறு டைம் ஆச்சா, தானே சாப்பிட்டேன். பட் உனக்கு இதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெண்டுமே இருக்குது, டின்னருக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு வர. ஐயோ சார் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கா, ஒன்றும் இல்லை, ஓகே சாப்பிட்டு ரெடியாகி கீழே வா, நான் அதுக்குள்ளே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு சார் இதெல்லாம், ஏன் உன்னை நான் காலேஜில் ட்ராப் பண்ணக்கூடாதா? இல்லை அப்படி இல்லை, இதுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கா, எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. அன்றைக்கி நீ கேபில் வந்துட்டு பயந்து ஓடும் போது அப்போயே சொல்லலாம்னு நினச்சேன். பட் அப்போது உனக்கு எம்எல்ஏ இவ்வளோ நம்பிக்கை இல்லைல்ல, அதனால தான் இப்போ கேட்குறேன். நீ ஏன் இனிமேல் ஏன் கூடயே வரக்கூடாது? அது ஓகே, ஆனால் மார்னிங் ஈவினிங் நீங்கள் ஏன் உங்கள் வேலையை விட்டுட்டு என்ன பிக்கப் ட்ராப் பண்ணணும் அதான் அப்படின்னு யோசிக்க, ஏய் இதில் என்ன இருக்குது, மார்னிங் நான் ஆஃபீஸ் போகிற டைம் தான் நீ காலேஜ் போகிற, ஈவினிங் நான் வர டைம் தான் நீயும் வர, ஸோ நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வர, ஹே சாப்பிடல, இல்லை நான் காலேஜில் போய் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை காருக்குள்ளே உட்காந்து கூட சாப்பிட்டுக்கிறேன். ஓகே இது பெஸ்ட் ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் முன்னாடி நடக்க, நீங்கள் என்ன மாதிரி அன்பு இதுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு கொண்டு போறீல, இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போகிறீங்க. அவனும் உங்களை காலேஜில் ட்ராப் பண்ண, நீங்கள் காரில் வரும்போதே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டிங்க. ஸோ அந்த பாக்ஸை அவன்கிட்டே கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவனும் ஓகே அப்படின்னு சொல்லி மண்டையாடுறான். அவங்க கூட இந்த ட்ராவல் ரொம்ப வருஷம் வரணும்னு ஆசையாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் கீழே இறங்கி அவன்கிட்ட பாய் சொல்லிட்டு ஓடிடுறீங்க. உங்களையே தான் அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் உள்ளே ஓடிட்டதும் அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறான். இப்படியே தான் டெய்லியும் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சமைச்சு தர்றது, உங்களை வந்து காலேஜில் விடுறது, இதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்கள் சின்ன பொண்ணு தானே, பெருசாக உங்களுக்கு ஒன்றும் தெரில. பட் லைட்டாக ஒரு குறுகுறுப்பு இருக்கும்ல, அது மட்டும்தான் இருக்குது. பட் மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே ஜேகேக்கு தான் என்ன ஒரு ஃபீலிங்ஸ்னே தெரில. என்னடா இவகிட்ட இப்படி விழுந்து கிடக்கும், இவகிட்ட எப்படி லவ்வை சொல்கிறது, ரெண்டு பேர்த்துக்கும் ஏஜே இப்படி இடிக்குதே, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் தான் இருக்கான். ஒன்றே நீங்கள் அவன் வீட்டு வாசலில் வந்து எப்பவும் போல் ரெடியாகி நிற்க, அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். சரி நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் இப்போ நீட்டாக கேரளா ட்ரெடிஷ்னலில் வந்திருக்கீங்க, ஆஃப் சாரி, தலை நிறைய மல்லிப்பூ, காதில் ஜிமிக்கி, கையில் வளையல், காலில் கொலுசுன்னு பார்க்கவே அப்படி ஐயோ மயக்கிறாளே அப்படின்ட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன சாரே எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படி, அடி போலி அப்படிங்கிறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி வாங்க, அது கோவிலுக்கு. என்ன திடீர்னு எனி ஸ்பெஷல், மேடம் வேறு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க? அது வந்து சரி எனக்கு என் பர்த்டே. எது பர்த்டேவா, ஏன் நீ முன்னாடியே சொல்லலை? அதெல்லாம் என்னத்தை போய் சொல்லிக்கிட்டு, அதான் கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை போட்டு வர சொல்லி என் அர்ச்சன் சொல்லி, அதான். ஓ அப்பா சொன்னால் எதையுமே தட்டாமல் செய்வியா? ஆமாம் சரி, என் அர்ச்சன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி சரி இரு ஒரு 2 minutes நானும் ரெடி ஆகிட்டு வரேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க. இங்கே ஜேகே போய் ரெடி ஆகிட்டு வரான். அவன் இப்போ இந்தியன் ட்ரெடிஷ்னலில் அப்படியே நம்ம தமிழ்நாட்டு பசங்க மாதிரி வேஷ்டி ஷர்ட்னு வரான். பார்க்கவே செம்மையாக இருக்குது. வாவ் சரே அடே போலி அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க. அவன் அவங்க பார்த்து ஹே என்னாச்சு அப்படிங்கிறான். சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு, இல்லை நீயும் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, அதான் எனக்கும் ஓகே போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் கோவிலுக்கு தான் போகிறீங்க. பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான்.
அங்கே போயிட்டு நீங்கள் அந்த அர்ச்சனை அதெல்லாம் பண்ணுவாங்களே, ஸோ அங்கே அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பொங்கல் புளியோதரை கொடுக்க நீங்களும் கொடுத்துட்டு ஓட எங்கே போகிற அட சரி கோவிலுக்கு வந்து பொங்கல் புளியோதரை சாப்பிட்லன்னா தான் வேஸ்ட்டு அந்த டேவே, வாங்க வாங்க அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஐயோ அப்படின்னு அவன் தலையில் அடிச்சுட்டு கோவிலுக்கு வரதே பெருசு இதில் இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு உங்கள் கூட நிற்கிறான். நீங்கள் பிடிச்சி இங்கே நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சுக்கிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு வழி இல்லாமல் நின்றுட்டுருக்கான். அப்போது அங்கே பொங்கல் புளியோதரை கொடுக்குற இடத்துல 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தவங்க. அப்படி அட இது நம்ம ஜேகேவா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, அச்சோ இவனுங்களா அப்படின்னு இந்த தொன்னை இருக்கும்ல அதை வச்சு மூஞ்ச மறைச்சிக்கிறான் ஜேகே. டே பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் என்னடா மூஞ்ச மறைக்கிறா, அது இத்தனோடு வச்சு மூஞ்ச மறைச்சிட முடியுமா அப்படிங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்க அது இல்லை மச்சான் அப்படின்னு. நாங்களாம் கோவில் கூப்பிட்டா ஏண்டா பொங்கல் புளியோதரை திங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறீங்க, இதுக்கு நான் வேறு வரமான்னு அப்படி பேசுவேன். இன்றைக்கி என்னடா நீயே வந்து அதுவும் பொங்கல் புளியோதரை க்யூவில் நின்றுலாம் வாங்குற, என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னு. சரி இது யார் அப்படின்னு நீங்கள் பார்க்க, யாரடா அந்த குட்டி அப்படிங்க. குட்டிக்கிட்டேன்னா வாயை உடச்சிடும் அப்படிங்கிற ஜேகே. சரி யாரா இந்த மலையாள மோகினி அப்படிங்க. சரி மச்சான் சொல்லு அப்படின்னு அவனை போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு. அது வந்து மச்சான் அதான் சொன்னனே என் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு அவனுங்க கேட்க, அவன் மச்சான் மானத்தை வாங்கிறாதீங்கடா அப்படின்னு. அவளுக்கு எதுவும் தெரியாதுடா அப்படின்னு சொல்ல, எப்படா மச்சான் சொல்ல போகிற, சொல்லலாம் என்ன அவசரம் அப்படின்னு நீங்கள் என்ன சார் அப்படின்ட்டுக்கா. அப்போ கரெக்டாக மியாவும் ஸ்வீட்டியும் கூட எல்லாமே வந்துட்டு ஜேகேவோட கொலீக்ஸ் தான், எல்லாம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க பார்த்துட்டு இது நம்ம ஜேகேவா அப்படின்னு மியா கேட்க ஸ்வீட்டியும் அவரே தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிட்ட வர ஜேகே காதலையும் தொழுந்துருது. ஐயோ இவளுங்க வரையா, இவனுங்களை சமாளிக்கிறதே கஷ்டம், இதில் இந்த 2 ராட்சஸையும் வேறு வந்திருக்காளுங்களா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி வா ஓடிடலாம் அப்படின்னு எது இழுத்துட்டு போக பார்க்க ஜேகே. இப்போ வந்துட்டு மியாவும் ஸ்வீட்டியும் முன்னாடி வந்து அப்படின்னு கையை பிடிச்சிட்டேன். என்ன எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க, பாரா நெத்தியில் பட்டை குளத்தில் ஒத்துராஜ கொட்டை, சார் என்ன பக்தி பழமாக இருக்கீங்க, அதுவும் கூட ஒரு குட்டி வேற. நீங்களும் பொம்பளை பிள்ளைங்க தானா, இப்படி தான் பேசுவீங்களாடி குட்டி கிட்டின்னு. சரி அவள் குட்டியாக தானே இருக்கா அதான் சொன்னோம் அப்படின்ட்டு. யாரும்மா நீ, எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு ஸ்வீட்டி உங்ககிட்ட கேட்க, ஸ்கூலா நான் காலேஜ் படிச்சு அப்படிங்கிறீங்க. காலேஜா, நீயா அப்படியே பார்க்குறா ரொம்ப குட்டியாக இருக்காளே அப்படின்னு. ஜேகே அது ஏன் பிரச்சனை உனக்கு என்னங்கிற மாதிரி வைக்க, அவன் உன் செஸ்ட் அளவு கூட இல்லைடா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு. அது இல்லை மச்சான் அவங்க என்ன சொல்ல வராங்கண்ணா அப்படின்னு பாரி அவரையானு ஆரம்பிக்க, நீங்கள் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றுமே புரியவங்களோட கான்வர்சேஷன் சாரு ஆள் ஆறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அது இவங்கெல்லாம் என்னோடய கொலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணுறவங்க. அவ்வளோதானா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிடா இருங்க சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறான். ஹாய் அப்படிங்கிறீங்க. எல்லோரும் ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேர் என்ன, ஹீரா, என்ன பண்ணுறீங்க, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். மச்சான் அவள் ஃபஸ்ட் இயரா, ஆமாடி ஏன் டீ போய் சாவடிக்கிறீங்க, சரி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கண்ணாலே பார்க்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் யதார்த்தமாக அவங்களோட ஜாலியாக பேசிகிட்ருக்கேன். குழந்த மாதிரி இருக்காடா அப்படிங்கிறானுங்க. பின்ன ஆமாடா அதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் அந்த பொங்கல் புளியோதரையெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு ஜேகே கிட்டே கொஞ்சமாக நீட்டுறீங்க. அவன் வாங்கவே இல்லை இதுக்குள்ளே நீங்கள் பேசிகிட்டு இருந்தேன். பாதி சாப்பிட்டு நீங்கள் நீட்ட ஜேகே அப்படியே பார்க்குறான். நீங்கள் வாங்கவே இல்லை சாரே, அங்கே முடிஞ்சு போய் பிரசாதம், நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அவங்களோ அப்படின்னு கோரசக்கத்தை நீங்கள் எந்த அப்படின்னு பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸில் கலாய்க்கா. ஜேகேவோ இவ வேறு நேரங்காலம் தெரியாமல் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டாம்மா சரி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு திருப்பி எடுக்க ஜேகே குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான் அவங்கக்கிட்டேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதையும் கலாய்க்கிறாங்க. அவன் சும்மா இருங்கடா அவளுக்கு எதுவும் தெரியாது போட்டு சாவடிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே திருத்துன்னு முடிச்சுட்ருக்கா. இப்போ ஸ்வீட்டியும் யாவும் அம்மா ஜேகே திடீர்னு என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்க, அது அவளுக்கு இன்றைக்கி பர்த்டேவா. அதை சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. தேங்க்யூ சேச்சி அப்படிங்கிறீங்க. சரி 2 பேரும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே அப்போ தான் ஜேகேவை பார்க்குறீங்க மேலேருந்து வரையும் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே தலை குஞ்சு நிற்க ஜேகவும் சரி டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பாய் சொல்லிட்டு அவங்களும் அப்பப்போ அவரோட வா வந்துட்டு நாங்கள் நிறைய பேசணும், நீ ரொம்ப ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்ல, சரி சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அவங்களோ உண்மையிலே ரொம்ப ஸ்வீட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு காரை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணால் நீங்களும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. அப்படியே கார் மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்கள்
சாரி அப்படிங்கிறீங்க. எதுக்கு அப்படிங்கிறான். இல்லை, என்னால் தானே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை போட்டு கலாய்ச்சி, அதுதான் சாரி அப்படிங்கிறீங்க. ஏய், இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எப்போவுமே இப்படி தான். உனக்கு எதுவும் சங்கடமாக இருந்துச்சா, அதுக்கு நான் தான் சாரி சொல்லணும். ஐயோ, அப்படிலாம் இல்லை சார், எனக்கு அந்த சேட்டா சேச்சிலாம் ரொம்ப பிடிச்சி. ஓ, அது நான் எல்லாரையும் ஏதாவது ஒரு உறவு சொல்கிறேன், என்னை மட்டும் சார்னுட்டு இருக்க. பின்ன என்ன சொல்லி கூப்பிட? நான் வேணா சேட்டா சொல்லுவா? சேட்டானா என்ன? அண்ணா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ சார்னே சொல்லு, அதுக்கு எவ்வளோ பெட்டர் அப்படின்ட்டு ஜேகே திரும்பி உட்காந்துக்கோ. உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. ஜேகே வேகமாக ஒரு இடத்துல வந்து கார் நிறுத்துறான். நீங்கள் சார் என்ன நம்ம வீடு இல்லை அப்படின்னு. இது வீடு இல்லைன்னு எனக்கு தெரியாதா, வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அது ஜுவல்ஸ் வரும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டுக்க, வா அப்படின்னு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எங்கே எதுக்கு சாரே? அது உனக்கு எனக்கு பர்த்டே சொன்னல, எனக்கு எதாவது கிஃப்ட்? அச்சோ, அதெல்லாம் வேண்டாம் சாரே, என்னோடய கிஃப்ட் வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது சார், எதுக்கு இதெல்லாம் அப்படிங்க? எல்லாமே இருக்கா அப்படின்னு மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். ஆக்சுவலி அவன் சொன்ன மாதிரி நீங்களும் சிம்பிளாக போட்டிருந்தாலும் எல்லாமே நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, கழுத்தில் ஒரு செயின், கையில் வளையல் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு பிளாட்டினத்துலேயே போட்டிருக்கீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது விசேஷமாக வாங்கி கொடுக்கணுமே அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்தவன் திடீர்னு என்ன நினச்சானோ, வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ஹிப் செயின் இருக்கலாம், அங்கே இடத்துல கூட்டிகிட்டு போகிறான். என்ன அது, எந்த இடம் சார் இது என்ன செயின் இவ்வளோ பெருசு இருக்குது அடிக்கிறா. நீங்கள் அது புரியாமல் பார்த்துட்ருக்க. ஜேகேவோ, அந்த ஹாட் மாதிரி போட்ட டிசைன் இருக்குல்ல, அது எடுங்க அப்படிங்கிறான். அது ஒரு பீட்ஸு ஹாட்டுன்னு வச்சு அப்படியே வந்து டைமண்ட்லேயே இருக்குது, செம்மையாக இருக்குது. அதை எடுத்து அப்படியே காட்ட, நீங்கள் இது எந்த சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இது தெரியாதா, இதுதான் ஹிப் செயின். எதை அப்படின்னு பார்க்க, நல்லா இருக்கா? ஐயோ சாரே அப்படின்னு உங்களுக்கு வெக்கமாக்குது. அவனும் இதை பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரான். நீங்கள் ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவனும் இன்றைக்கி முடிவே பண்ணிட்டான் அவங்கக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்னு. அவன் வீட்லேயும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அங்கேருந்து கிளம்பும் போதே கால் பண்ணி கொஞ்சம் வீட்டை மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கடான்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்களும் அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. இவன் வீட்டுக்குள்ளே வரும்போதே வீடு வந்துட்டு அப்படியே இருட்டாக இருக்குது. உள்ளே வந்து லைட்டை போட்டதுமே அங்கே ஃபுல்லாக பலூன்ஸு ரோஸ்னு அப்படியே இருக்குது. நீங்கள் என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்து அவன் வீட்டு நடு ஹாலில் நிற்க வைக்கிறான். அங்கே ஒரு கேக் இருக்குது. நீங்கள் ஐயோ சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. உனக்கு தான், கேக்கை கட் பண்ணு அப்படிங்கிறான். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக, ஐயோ இங்கே வந்து தனியாக யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கட் பண்ண அவனும் ஹாப்பி பர்த்டே யூ அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு கேக்கை வாங்கிக்கிறான். அவனுக்கு நீங்கள் ஊட்டினதும் அதை எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறான். நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சாரே, எனக்கு ரொம்ப ஹாப்பியான நாள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. அவனும் எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை உங்கள் கிட்டே கொடுக்க, அச்சோ சாரே இது அப்படிங்க, இதை எனக்காக போட்டு காட்டுவியா அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இன்னுமா புரியல, ஐ லவ் யூ அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே தான் பார்த்துட்டீங்க. ஏண்டி என்னை பிடிக்கலையா அப்படின்னு கிட்ட வந்து கேட்குறான். இல்லை அது அப்படின்னு நீங்கள் திணறிட்டுருக்க. பிடிக்கலன்னா சொல்லு, ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்ப நீங்கள் டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறீங்க. ஜேகே இப்போ திரும்பி உங்களை பார்க்க, அதை ட்ரை பண்ணல அப்படிங்கிறீங்க. இதுலேயே உங்கள் சம்மதத்தை தெரிவிச்சிட்டிங்க. ஸோ அவனுக்கு புரிஞ்சுது. அவன் அப்படியே சிரிச்சிட்டு கிட்ட வரான். இந்தா அப்படின்னு உங்கள் கையில் கொடுக்க நீங்கள் வாங்காமல் அப்படியே நிற்கிறீங்க. என்ன இப்போ தான் சொன்னேன் மறுபடி அப்படிங்க. நீங்கள் அவனையும் முறைச்சி பார்க்க அவனும் என்னடி அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அந்த பாக்ஸை பார்க்குறீங்க. அவனும் என்ன பிடிக்கலையா, சரி வீடு வேறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் அவனை அப்படியே முறைச்சிட்டு அது எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. அப்போ இந்தா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி நின்றுக்கா. இப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஓ நம்மளே போட்டு வந்து சொல்கிறாள், அட மக்கு பையிலே நம்மளை விட இவன் ஃபாஸ்ட்டாக இருக்காள் அப்படின்ட்டு அவனும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஹிப் செயினை எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே வரான். உங்களுக்கு என்ன தான் அவன்கிட்ட சொன்னாலும் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அப்படியே நீங்கள் அவன் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நகர அவன் உங்களையே பார்த்துட்டு சிரிச்சிட்டே அப்படியே கிட்ட வரான். நீங்கள் அப்படியே நகர்ந்து போய் செவுத்த முட்டி அப்படியே நின்றுட்டீங்க. உங்களுக்கும் இப்போ மூச்சு ஏறி இறங்க அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே ஜேகே கிட்ட வந்து நான் போடட்டுமா அப்படிங்க அப்படியே நீங்கள் அப்படியே குனிஞ்சு நின்றுக்கிறீங்க. இப்போது அப்படியே உங்ககிட்ட நின் டவுன் பண்ண மாதிரி உட்காந்து உங்கள் ஹிப்புக்கிட்ட அப்படியே அந்த ஹிப் செயினை மாட்டி விடுறான். அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே கிட்ட கொண்டாந்து அந்த ஹிப் செயினோடு சேர்த்து அப்படியே
அப்படின்னு கிஸ் பண்ண உங்களுக்கு என்னமோ சிவ்வுன்னு இருக்குது. நீங்கள் அவன் ஃபேஸை அப்படியே உங்கள் கையால் அப்படியே அமுத்தி உங்கள் வயிற்றோடு சேர்த்து பிடிச்சிக்கிறீங்க. அப்படியே ஜேகேக்கோ ஏதோ ஒரு மாதிரி பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே மேலே நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு அவன் தலையை உங்கள் கையால் அமுத்திக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே ஹீரா அப்படின்னு கூப்பிட அப்படின்னு இப்போ தான் முழிச்சு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்து உங்கள் கழுத்தில் அப்படின்னு கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே திரும்பி நிற்க ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிறான். ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. அவன் நிஜமாவும் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு கேட்க எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து என்ன சொல்கிற? ஆமாம், பிடிக்காம தான் வீட்டுக்கு வந்தேனா, நீங்கள் கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டேனா அப்படிங்கிறீங்க. பேண்டி சொல்லலை அது நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டிக்கா. அவனும் உங்களை இழுத்து அப்படியே உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்களும் பேக் கிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜெகே வர முடியல, அப்படியே உங்களை தூக்கிட்டு அவன் பெட்ரூம் நோக்கி நடக்கிறான். நீங்களும் அவனை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அதை கவனிக்கலை. ஜெகே அப்படியே ரூம்குள்ளே வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பெட்டில் இறக்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்க. இப்போது உங்களோட அந்த ஷாலை பிடிச்சி அப்படியே உருவி தூக்கி போடுறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனே ஜேகே அப்படின்னு பார்க்க அவன் அவங்க மேலே அப்படியே விழுந்து உங்கள் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காடுறீங்க. என்னாச்சுடி? இல்லை ஜேகே அப்படிங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது. ஓ சாரி 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 ஹனி, தெரியாமல் அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே அப்படிங்கிறீங்க. நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு, நீங்கள் வந்து நான் எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஷால் எடுத்து அவங்க மேலே சுற்றிட்டு போடி அப்படிங்கிறான். அவனால் அவனை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரியாக இருக்கு அவனுக்கு. என்னடா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அவனே செவத்தில் குத்திட்டு ஷோ என்ன பண்ண பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். உங்களுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. நீங்கள் அப்படியே திரும்பி குடுக்குட்டு ஓடி வந்து திரும்பி நிற்கிற ஜேகேவை அப்படியே ஹக் பண்ண ஹீரா ப்ளீஸ்மா இங்கேருந்து போயிடு, நீங்கள் இருந்தீங்கன்னா நான் என்னை மீறி பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு திரும்பி பார்க்குறான். நீங்கள் பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. தெரிஞ்சு தான் பேசுகிறாடி? தெரிஞ்சு தான் பேசுகிறேன். ஐ ஆல்சோ நீட் யூ அப்படின்னு நீங்கள் 2 கை விரிச்சு அவனை பார்க்க அவனும் அதெல்லாம் சரி தான், ஆனால் என்கிட்ட சேஃப்டி எதுவும் இல்லை, அந்த பழக்கமே எனக்கு இல்லாதனால அப்படிங்க. நீங்கள் அவனை மாறிக்க சாரிடி, அந்த மாதிரி எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல, ஸோ வேணாச்சலோ இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து நீ இப்போ வீட்டுக்கு போகிறதா சரி, இந்த நேரத்தில் இங்கே இருக்க வேணாம் அப்படிங்கிறான். நீங்கள் போகவே மனசு இல்லாமல் திரும்பி அவனே பார்த்துட்டு போ. அவனும் ஓடி அப்படின்னு கண்ணாலே கெஞ்ச நீங்கள் அப்படின்ட்டு ஒரு வழியாக போகிறீங்க. நீங்கள் போகிற வரைக்கும் வாசல் நின்று பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு மாறின அவனை பார்த்து முறைச்சிட்டே கற்று சத்த அவனும் சிரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரான். அவனுக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பேன். நோ ஜேகே படிக்கிறா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே கட்டளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். பட் அது எத்தனை நாளைக்குன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் டெய்லியும் வந்துட்டு உங்களை பார்க்குறது, 2 பேர் லவ் பண்ணுறதுனால அப்பப்போ கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, இப்படியே தான் போயிட்டுருக்குது. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக அவனோட இருக்கீங்க. இப்படி நீங்கள் அவனோட காரில் வந்து டெய்லி இறங்குறதை பார்த்து உங்களை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஒன் டே நீங்கள் ஜங்குக்கு உங்களை இறக்கி விட்டு பாய் பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் யார் நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்னடி நான் உன் பின்னாடி நாயா பேயா அழைஞ்சிட்ருக்கேன், இங்கே நீ வந்து சேர்ந்ததுலேருந்து சரி படிக்கிற பொண்ணு ஃபஸ்ட் இயர் இப்போவே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் நீ என்னடா அதுக்குள்ளே எவனையும் பிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் பேச மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என்ன இப்படியெல்லாம் பேசி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எப்படி பேசுகிறது? காத்திருந்தவன் முன்னாடி நேற்றிருந்த அவன் தொட்டிலிட்டு போன மாதிரி நான் இங்கே உனக்காக காத்துட்ருக்கேன். எவனோ ஒருத்தன் வந்து டெய்லியும் உன்னை கூட்டிகிட்டு போகிறான், இறக்கி விடுறான், உனக்கும் என்னமோ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. இங்கே பார், நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க விடு கையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை விரும்புறீங்க. அவனும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே திருப்பி பிடிக்க வர நீங்கள் ஓடுறீங்க. அவனும் அப்படியே ஓடி வந்து உங்கள் பின்னாடி ஃபோர்கேட் அப்படியே பிடிச்சி உங்கள் முடியை பிடிச்சி உங்கள் மூஞ்சுக்கு நேரம் அப்படியே கிட்ட குனிகிறான். நீங்கள் பயந்து போய் ஐயோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்கீங்க. யாருமே வரல. நீங்கள் அழுகியாக வருதுங்களுக்கு ஜேகே எங்கே ஏதாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மூஞ்சு கிட்ட வந்துச்சு. உங்கள் லிப்பு கிட்ட வரும்போது அப்போ ஒரு தான் எட்டி அவன் அப்படியே துள்ளி போய் பெழுகிறான். உங்களை அப்படியே ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிக்கிறான். வேறு யார் நம்ம ஜேகே
ஓகே தான். அவனும் திரும்பி போகும்போது தான் பார்த்துருப்பான். அவங்க ஃபோனை நீங்கள் கார்லேயே விட்டீங்க, ஸோ அதை எடுத்து கொடுக்கலான்னு வந்து இப்போ வரும்போது தான் பார்த்துருப்பான் இதை. அவனுக்கும் செம்ம கடுப்பு, அப்படியே ரத்தம்லாம் கொதிக்க கண்ணெல்லாம் ரெட்டாகி யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அவனை எட்டி உதச்சது இல்லாமல் அவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்துட்டு காம் பண்ணுறா. பட் நீங்களும் கிட்ட வந்தங்காட்டியுமே அவன் கிஸ் பண்ணிட்டானுங்கிற பயத்தில் அப்படியே மயங்கிட்டீங்க. ஹீரா என்னை பாருடி குட்டிமா அப்படின்னு சொல்லி கண்ணத்தை தட்டுறான். நீங்கள் கண்ணே முழிக்கல. உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் பின்னாடி போட்டு அவனை அடித்து துவைச்சிட்டு அவகிட்ட இன்னொரு டைம் நீ நெருங்கின உசுறு உன்கிட்ட இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு உள்ளே வந்து காரை எடுத்துகிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு தான் விடுறான். அவன் வீட்டில் வந்தவன் அப்படியே தூக்கிட்டு உள்ளே போய் உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனுக்கு ஆஃபீஸ் லீவ்லாம் சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக உங்ககிட்ட வந்து மெதுவாக தண்ணி தெளிச்சு உங்களை எழுப்புறான். குட்டிமா ஹீரா இங்கே பாருடி அப்படின்னு எழுப்ப நீங்கள் அப்போ தான் கண்ணை டப்புன்னு முடிச்சு ஜேகே அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஓன அழுகுறீங்க. ஹே ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை என்கிட்ட தான் இருக்க ஒன்றும் இல்லை அவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டுட்டே இருக்கான். இல்லை அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அழுகுறீங்க. ஹே இல்லடி எதுக்குள்ளே நான் வந்துட்டேன்டி அப்படிங்க. இல்லை அவளை மேலே பட்டுருச்சு எனக்கு என்ன பார்க்கவே அருகருப்பாக இருக்குது இன்னொருத்தர் கிஸ் பண்ணிட்டு அப்படின்னு உதட்ட போட்டு தொடச்சிட்டே இருக்கேன். ஏய் குட்டிமா ஒன்றும் இல்லடி உனக்கு ஒன்றும் ஆகலடி நான் வந்துட்டேன்டி அவனை அடித்து போட்டேன் அவன் ஒன்று தொடரலடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். இல்லைன்னு நம்ப மாட்டேன் அவன் என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதனால் ஜேகேக்கோ எப்படி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னே தெரில. இவளை அப்படின்னு அப்படியே எடுத்து உங்களை கிஸ் பண்ண உங்கள் அழுகையெல்லாம் நிறுத்தி அப்படியே ஜேகே அப்படின்னு தள்ளுறீங்க. ஜேகே விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படியே உன் கை ஒவ்வொரு இடமா அவங்க வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்குது. நீங்களோ அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறனால அதை கவனிக்கவே இல்லை. அப்படியே ஜேகே உங்கள் மேலே படுத்து இப்போ நீ அதை மறக்கணும் அதுக்கு எனக்கு இதை விட்ட வர வழி தெரில அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்க சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இப்போ கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே இருங்க. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே பார்த்துட்டு இல்லை இது வேணாம் அப்படின்ட்டு டக்குன்னு சாரி அப்படின்னு நகர்றான். நீங்கள் ஜேகே பிடிச்சிக்கிறீங்க. அவனும் என்னாச்சு அப்படின்னு பார்க்க நீங்கள் சொன்னதான் கரெக்டு என்ன அந்த விஷயத்த நான் மறக்கணும். ஹே அதெல்லாம் வேணாம் இப்போவே நீ மறந்துட்டல நார்மல் ஆகிட்டல விடு அப்படின்ட்டு அவன் நகர போக இல்லை எனக்கு நீ வேணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறான் ஜேகே. ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு 2 கை விரிச்சு அப்படியே அவனை பார்க்க அவனும் அப்படியே உங்கள் கிட்டே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இல்லை குட்டிமா நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அதுக்கப்புறம் எதனாலும் வச்சுக்கலாம் இது தப்பு அப்படிங்க. நீங்கள் டக்குன்னு அவனை விட்டு நகர்ந்து உட்கார என்னாச்சுடி மேரேஜா அப்படிங்கிறீங்க. ஹே பின்ன லவ் பண்ணால் மேரேஜ் தானே பண்ணணும். நோ நோ அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏண்டி பின்ன மேரேஜ் பண்ணி குழந்தை பெற்றுட்டு யார் இந்த காலத்தில் பிரிஞ்சு போகாமல் இருக்கா நீ என்ன சொல்கிற அப்படின்னு பார்க்குறான். உங்களுக்கு அழுகையாக வருது. இல்லை மேரேஜோ இல்லை குழந்தையோ என் லைஃப்பில் கிடையாது நமக்குள்ளே இந்த லவ் இது மட்டும்தான் அப்படிங்கிறீங்க. எத்தனை காலத்துக்கு நீ லவ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்க முடியும் கல்யாணமும் பண்ணணும்ல. கல்யாணம் பண்ணி மட்டும் விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்னம்மா வளர்ற எனக்கு கல்யாணமும் வேணாம் குழந்தையும் வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்க ஜேகே உங்களை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுக்கிறான். என்னாச்சுடி அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு அழுகுறீங்க. சொல்ல போறியா இல்லையா அப்படிங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை என் அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. என் அம்மா திடீர்னு ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் இத்தனைக்கும் லவ் மேரேஜ் தான். அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே ஒரு குழந்தை இருக்கா அவளுக்காக வாழணும்னு நினைக்காம சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. என் மதுமாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் அம்மா தான் எனக்கு எல்லாமே. அவங்க இல்லைங்கும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. என் அச்சனும் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் ஏன் மதுமா அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு இந்த கல்யாணம் குழந்தைங்க இது நான் பிடிக்கிறதே இல்லை. எனக்கு கல்யாணமாக வேணாம் குழந்தைய வேணாம். அதனால தான் உங்ககிட்ட லவ்வை கூட சொல்லாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இதில் என் லைஃப் மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பும் தான் இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் ஆசையெல்லாம் இருந்திருக்கும் அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலக. அவனும் ஹே இங்கே பாரு ஹீரா உங்கள் அப்பா அம்மா அப்படி இருந்தால் அப்படியே எல்லோரும் இருப்பாங்களா ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்க வர. இல்லை இது சரிப்பட்டு வராது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் சொல்லி முடிக்கல கணத்தில் புள்ளின்னு வராரு. அப்படியே கை வச்சுட்டு அப்படின்னு பார்க்க தொலைச்சிருவேன். என்ன வார்த்தை சொன்ன நீ உனக்கு பிடிக்கலையா ஓகே கல்யாணம் பண்ண வேணாம்
குழந்தையும் பெற்றுக்க வேணாம், இப்படியே இருக்கலாம், இப்படியே லிவிங்கில் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், போதுமா? அதுக்காக கண்டதையும் சொன்னேன், அவ்வளோதாண்டி, பார்த்துக்கோ. என் உயிரடி நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் எப்படி நான் இருப்பேன், எப்படி அவனால் அந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சு அப்படின்னு அப்படியே திருப்பி அடிக்க கைவாங்க. அப்படியே ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. தள்ளி பொடி அப்படின்னு தள்ளுறான். முடியாது அப்படிங்கிறீங்க. போகிறா, இங்கே இருக்காத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி தள்ளுறான். முடியாது, போக மாட்டேன். ஏய், எனக்கு கோவப்படுத்தாத, கோவமாக இருக்கியா, ஐம் சாரி அப்படிங்கிறீங்க. ஒன்றும் தேவையில்ல போடி அப்படிங்க. நீங்கள் அவனை விடாமல் அவனை அப்படியே இழுத்து இப்போ ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி நிற்கிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தான் எட்டாதில்ல. ஸோ ஸ்டூல் போட்டு ஏறி நின்று அப்படியே ஜேகேவோட கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அவனை இழுத்து வழுக்க டைமாக கிஸ் பண்ணுறீங்க. அவனும் உங்களை தள்ள தான் பார்க்குறான், பட் முடியல. அவனுக்கு சிரிப்பு வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. குழந்தைத்தனமாக பண்ணுறீங்க. அப்படியே இழுத்து அவனை பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே இருக்க. அவனும் ஒரு இதில் அப்புறம் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படியே ஜேகே உங்களை தள்ளிட்டு போய் பெட்டில் போடுறான். நீங்கள் அவனையும் அப்படியே பார்த்துட்ருக்க. அவனும் உங்கள் மேலே அப்படியே விழுறான். இப்படி ஒரு இடமா கிஸ் பண்ண ஆரம்பித்தவன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அங்கே லவ் மேக்கிங் நடக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால பயங்கர பெயினாக இருக்குது. வலிக்குது ஜேகே அப்படின்னு நீங்கள் கத்திட்டே இருக்கீங்க. அவ்வளோதான் முடிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அப்படியே உங்கள் ஃபோர்கிட்ட அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் படுக்க அவனை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்து போகவே இல்லை, அங்கேயே தான் படுத்துட்ருக்கீங்க. ஜேகேவோ ரெடி ஆகிட்டு, ஹே குட்டிமா என்னாச்சு? சாரிடி, நேற்று கொஞ்சம் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது எனக்கே கஷ்டமாக இருக்குது, என்னை மீறி நடந்துருச்சு. சரி, இனிமேல் அப்படி நடக்காது. உடம்பு ரொம்ப வலிக்குதா? வேணா இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு காலேஜ் போகலாம் அப்படிங்கிறான். இல்லை நான் போகல அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்க, நான் இனிமேல் காலேஜ் போகல. ஹே என்னடி வளர்ற, என்னால் காலேஜ் போக முடியாது அப்படிங்கிறீங்க. அதான் நான் சொல்கிறேன்ல, அவனை நான் அடித்து மிதிச்சிட்டேன், இனிமேல் உன் பக்கத்தில் வரமாட்டான். அப்படி மறுபடி வந்தானா நான் பார்த்துக்கிறேன், நான் எதுக்கு இருக்கிறேன், என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கிட்ட வந்து கேட்க, இல்லை எனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. இங்கே பார், நான் தானே உன்னை காலையில் வந்து விட்டுட்டு போகிறேன், அதே மாதிரி ஈவினிங்கும் நானே வந்து கூப்பிட்றேன். இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு, நான் பிரின்ஸிபலை பார்த்து பேசிகிட்டே போகிறேன், பயப்படாத. இதுக்கெல்லாம் பயந்துட்டு காலேஜ் போகாமல் இருப்பியா அப்படிங்க. நீங்கள் அவனை அப்படியே பாவமாக பார்க்க அவன் கிட்ட வந்து உங்களை அப்படியே இழுத்து உங்களை இப்போ அப்படி கிஸ் பண்ணிவிட்டு, பாருடா இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, நான் இருக்கல்ல. சரி, இப்போ காலேஜ் போகிறியா இல்லை நாளைக்கு? போடா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் குப்பரை படுக்க, எனக்கும் தான் டயர்டாக இருக்குது, இப்போ நான் மட்டும் ஆஃபீஸ் கிளம்பல. சரி அப்போ நானும் போகல அப்படின்னு அவன் லேப்டாப் பேக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க பக்கத்தில் வந்து படுக்க, என்ன பண்ணுறீங்க போங்க அப்படின்னு தள்ளுறீங்க. நான் போகல, நீ இப்படி படுத்துட்டு இருந்தா எனக்கு எப்படி போக மனசு வரும், நானும் கூடவே அப்படின்னு வரான். நீங்கள் ஐயோ அதான் கிளம்பிட்டீங்களே, நடிக்காதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எழுந்திருக்கிறீங்க. ஹே இப்படி எப்படி போவ, ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க. அது வந்து அப்படிங்கிறான். நான் குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை வேண்டாம், நான் உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஆனாலும் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேனே, அந்த வீட்டுக்கு ரெண்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு அப்படி இப்படிங்கிறீங்க. இங்கே பார், 3 இயர்ஸ்க்கு தானே உன்னோட படிப்பு முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கணும் அக்ரிமெண்ட் போட்டிருக்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்படி? இது நம்மளோட அப்பார்ட்மெண்ட். என்ன? ஆமாம், இது நம்மளோட தான், பிரச்சனை இல்லை, அது என்கிட்ட தானே வந்திருக்க அக்ரிமெண்ட், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ என் கூட இங்கே இரு, எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஏண்டி இருக்க மாட்டியா? அப்படி இல்லை. ஓகே, நான் வேலைக்கு ஒரு ஆளாக வர சொல்லியிருக்கேன், இனிமேல் அவங்க வந்து சமைச்சு கொடுக்குறாங்க நமக்கு. ஓகே. ஏன் நமக்குள்ளே இன்னொருத்தர் வேணாமே அப்படிங்கிறீங்க. ஹே டெய்லியெல்லாம் இல்லை, இன்றைக்கி மட்டும், உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நான் வேறு ஆஃபீஸ் பண்ணுவோம், நானே எழுந்தது லேட்டு, ஸோ அதான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு மடியாச்சுங்க. சரி, நான் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ண சொல்லிடுறேன், ஆள் வந்து வச்சுட்டு போனதும் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். அப்படின்னு மடையாட்டிங்க. சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடறான். நீங்கள் அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் அதுக்கு அவன் சொல்லிட்டு போன மாதிரி ஆளுங்க வந்து ஷிஃப்ட் பண்ணதும் நீங்கள் இப்போ குளிச்சுட்டு மறுபடியும் புது ட்ரெஸ் எடுத்து உங்களோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்காக மெய்டு சமைச்சலாம் வச்சுருக்காங்க, எடுத்து சாப்பிட்டுட்டு ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் இப்போ அவன் மனசு ஃபுல்லாக அவன் தான். உங்கள் அப்பா கிட்ட அது சொல்லணும்னு தோணுது, இப்போ வேணாம் அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு பயந்துட்டு அமைதியாக இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸு 2 பேரும் ஒரே இடத்துல லிவிங்கில் தான் இருக்கீங்க. அப்படியே ஹாப்பியாக தான் உங்கள் லைஃப் போயிட்டுருக்குது. ஜேகே வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கான். அப்போது நீங்கள் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வரீங்க. அவன் முன்னாடி சோஃபாவில் உட்காந்துருக்கனால பின்னாடி இறங்கி வர நீங்கள் தெரியுறீங்க. அவன் வந்து அவங்க பிரதர்ஸோட தான் பேசிகிட்டு இருக்கான். டே யாரா அது அப்படின்னு ஜேயோப் கேட்க,
எது அப்படின்னு சொல்லி திரும்பினா அச்சோ இதை எப்படி மறந்த அப்படின்ட்டு அப்படியே உங்களை இங்கே என்னடி பண்ணுறங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. அவனும் ஏய் பார்த்துட்டோம் ஒழுங்காக அந்த பொண்ணை கூப்பிடு. ஏன்டா டேய் நல்லவனே, இங்கெல்லாம் நல்ல வயசு போட்டுக்கிட்டு அங்கே என்னடா ஒரு பொண்ணை கூட வச்சுருக்க, இது அம்மாவுக்கு தெரிஞ்சா டே அண்ணா நீ ஏன் போட்டு கொடுத்துறாதடா அது வந்து அப்படின்னு உங்களை இப்போ ஹீரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் என்ன அப்படின்னு பயந்துட்டு வர மீட் மை பிரதர் அப்படின்னு காட்டுறான். நீங்கள் ஹாய் அப்படிங்கிறீங்க. ஹாய் உன் பேர் என்னம்மா? ஹீரா. என்ன பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுற அப்படி இப்படின்னு கேட்க ஒர்க்கா அப்படின்னு நீங்கள் திருத்தணு மொழிக்கா ஜேகேக்கு அதுக்கு மேலே போகிற ஏறுது. டே அண்ணா இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஏத்தே இப்படின்னு இப்போ அவங்களுக்கெல்லாம் போகிற ஏறுது. ஃபிலிக்ஸோ உங்களை குறுன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனையே பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸ் வந்துட்டு ஜேகேவோட அத்தை பையன். ஸோ உங்களே தான் பார்க்குறான். நீங்களும் அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். உங்களுக்கும் அதே ஃபீல் தான். நீங்களும் அவனை அப்படியே பார்க்க என்ன உன்னை பற்றி முன்னாடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து ஹைஜின் உட்காரான். ஹைஜின் வந்து ஜேகேவோட தம்பி. அவன் வந்து உட்கார இல்லை ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறான். ஓ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் எனக்கும் அதே உணர்வு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு. அதெல்லாம் சரி ஏன்டா டே இவங்க என்ன ஃபஸ்ட் இயர்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஹைஜின் கேட்கா. ஏன்டா டே ஏன் ஆளே ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கா, இவங்க ஃபஸ்ட் இயர்னு சொல்கிற டே ஏன்டா அப்படின்னு. அண்ணா ஓ ஏஜ் தெரிஞ்சுதான் அவங்க லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஹைஜின் கொளுத்தி போட. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்க நான் தான் சொன்னேனேடி அப்படிங்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டு தெரியும் அப்படிங்கிறீங்க. பரவாயில்லம்மா அப்படின்ட்டு ஜேஹோப்போ அப்போ வந்துட்டு உனக்கு ஒரு ஆள் இன்ட்ரோ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனோட ஒய்ஃபு தாரா அங்கே வர தாரா அப்படின்னு கூப்பிட்றான். அவங்க வந்து என்ன அப்படிங்க இங்கே பாரு உன சிஸ்டர் அப்படின்னு காட்ட எதை எனக்கு சிஸ்டர் அப்படின்னு தாரா ஆகிட்டு பார்க்க. நீங்கள் வணக்கம் சேச்சி அப்படிங்கிறீங்க. அவங்க ஹே யார் இந்த பொண்ணு அப்படின்னு தாரா பார்க்க நம்ம ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அவரோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்ல ஆட பாவி ஜேகே ஆட நல்லவனே இங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன்னு வெளிநாட்டுக்கு ஓடினது இதானாடா இப்படி உன்னை மெயின்டைன் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல அண்ணி நீங்களுமா அப்படின்னு எப்போயிலேருந்து இது ஓடிட்டுருக்கு இப்போ 1 இயராக தான் அண்ணி அப்படின்னு அவன் தலையை சரிறான். சரி நடத்து. நீங்கள் சேச்சி என்னம்மா அத்தையை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஓ அத்தையா பட் அத்தையை நேரடியாக நீ பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அது ஜேகேவே எப்போ உன்னை நேரடியாக காட்டுறானோ அப்போ பார்த்துக்கிட்டோம், நீ மட்டும் வேணா அத்தையை பாரு அப்படின்னு சொல்லிங்க. சரி இரு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனில் சமைச்சிட்ருக்கா. ஜேகேவோட அம்மாவை பேக் கேமரா போட்டு காமிக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் அம்மா உங்களை மாதிரியே இருக்காங்க ரொம்ப அழகாக அப்படிங்கிறீங்க. ஆமாம் நீயும் அழகு தான் அப்படிங்கிறான். டே நாங்கள்லாம் இங்கே இருக்கோண்டா எங்கள் காதலி விழுகுது அப்படின்ட்டு இருக்கேன். அவனை சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லி சரி எல்லாத்தையும் பார்த்தாச்சா பேசியாச்சா ஃபோன் கால் கட் பண்ணுறேன் அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு கட் பண்ணேன். இதே மாதிரி அப்பப்போ அவங்க ஃபோன் கால் பேசுகிறதும் நீங்கள் பேசுறது இருக்க ஐஜனும் நீங்கள் ஃபிலிக்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மிங்கிளாக கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃபிலிக்ஸ் வந்துட்டு கைரா லவ் பண்ணுறான். ஹைஜின் வந்துட்டு சாராவை அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸு. ஸோ வந்துட்டு நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸானால அடிக்கடி சாரா வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சாராவும் கைராவும் வந்து ட்வின்ஸு. ஸோ வந்துட்டு அதில் சாரா கொஞ்சம் துடுக்கு நல்லா பேசுவா, கைரா கொஞ்சம் அமைதி. அப்படியே நீங்கள் அவங்க கூட பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ள பெரியவங்களை தவிர இப்போ எல்லாத்துட்டையும் வந்துட்டு நீங்கள் நல்லாவே பழக ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆக இப்போ வந்துட்டு நியூ இயர். ஸோ செலிப்ரேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க கிளம்ப உங்களையும் வந்துட்டு வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்க. நீங்கள் இப்போ நீட்டாக சாரீலாம் கட்டி இந்த ஹிப் செயினை எடுக்கிறீங்க. அப்போ ஜேகே உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படி ஹிப் செயின் இது போட்டால் நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்கும் நான் போட வேணாம் அப்படிங்கிறான். போட தானே வாங்கி கொடுத்தீங்க நல்லா இருக்குது அப்புறம் ஏன் வேணாங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க அது போடுறதுக்கு தான் பட் அதை நான் மட்டும் தான் ரசிக்கணும் வேறு யாரும் பார்க்கறதுக்குல. ஸோ இதை நீ நம்ம வீட்டுக்கு வந்தது போட்டு காட்டு இப்போ வேணாம் அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க என்னடி அப்படிங்க. நீங்கள் இல்லை எனக்கு அது போடணும் இங்கே பாரு இதை நீ போட்டினா கண்டவனும் அங்கே பார்ப்பான் அது எனக்கு பிடிக்காது ப்ளீஸ் அப்படிங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஆர்கியூ பண்ணல. சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டிங்க. அவங்க மூஞ்சி சின்னதாக 3 வச்சுட்ருக்கேன். என்னடி நியூ இயர்க்கு செலிப்ரேஷனுக்காக போகிறோம் இப்படி வருஷம் பிறக்கும் போதே முகரையை தூக்கி வச்சுட்டு இருக்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அதை நீ போட்டே ஆகணுமா அப்படிங்கிறான். அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை சமாதானப்படுத்த அதையும் இதையும் செய்கிறான். அவங்களுக்கு சிரிப்பு வந்தது. சரி நான் கோவம்லாம் படல சும்மா தான் அப்படி வச்சுருந்தேன் மூஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கிளம்பி போகிறீங்க. அங்கே வந்து இந்தியன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறீங்க. அங்கே எல்லாமே நிறைய பேர் இந்தியன்ஸாக இருக்காங்க. ஸோ நிறையா மலையாளிஸ் தமிழ் பேசுகிறவங்க அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. சில பல கேம்ஸு
டான்ஸு பாட்டுன்னு எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு நல்லா டான்ஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி மியாவுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு நீங்கள் பழகுனதில் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. போய் டான்ஸ் பண்ண அப்படின்னு அனுப்ப ஐயோ நானா அப்படின்னு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவோ பரவாயில்ல ஆடு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்ட நீங்கள் அப்போ நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ நீங்களும் ஜேகேவும் அப்படியே அங்கே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க. ஜோடியாக 2 பேரும் அப்படியே ஆடிட்டு இருக்க கீழே நின்று அதை பார்த்துட்டு இருந்தவனுங்களும் ஆடாவ செம்மையாக இருக்கா, என்ன ஆல்ரெடி ஒருத்தனோட கமிட்டட் போல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக நீங்கள் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு கீழே வரவும் அவனுங்க மலையாளிஸ். ஸோ உங்ககிட்ட வந்து மலையாளியோ அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யதார்த்தமாக பேச அவனுங்க கை சூப்பராக டான்ஸ் பண்ணீங்க தேங்க்ஸ் அப்படிங்க. அது யார் உங்கள் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக பேச இங்கே ஜேகே அவன் ஃப்ரெண்ட்ஸோடு நின்னாலும் கண்ணு உங்கள் பக்கம் யார் இவனுங்க இவக்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கானுங்கன்னு கொஞ்சம் கடுப்பாகிறான். அங்கே எது கடைன்னு வந்தவன் உங்கள் கைப்பிடிச்சி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எதுவும் சொல்ல வான்னு சொன்னேன் அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். சரி இப்படி பிஹேவ் பண்ணுறாரு பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க அவனுங்க பார்வையே சரியில்லை, இங்கே பார் இப்போல்லாம் தெரியும் சரி பண்ண அப்படிங்க. உங்களுக்கு கடுப்பாகுது, ஏன் இவர் ஓவர் பொசிசிவாக இருக்காருன்னு உங்களுக்கு கோவம் தான் வருது. ஸோ நீங்கள் அப்படியே மூணுன்னு முறைச்சிட்ருக்கா. அதுக்குள்ளே ஸ்வீட்டி மியாலாம் வந்து சரி சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட எல்லாருமா போய் பஃபே சிஸ்டம் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சதா ஜேகே எடுத்து வைக்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முறைச்சிட்டு நகர்ந்து போக இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நான் அதுக்கு தான் சாரிலாம் வியோ பண்ணாதுன்னு சொல்கிறேன். கேட்குறாள் அவ கண்ணெல்லாம் அவனுங்களுக்கு சரியில்லை, இதை சொன்னால் நம்மள கொச்சிக்கிறாங்கிற மாதிரி. சரிப்போ அவள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு விட்டுடுறான். நீங்கள் ஸ்வீட்டி மியாவோட பேசிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களையே தான் அந்த பசங்க பார்த்துட்டு நிற்கிறானுங்க. ஜேகேக்கு கடுப்பாகுது, இவனுங்க ஏன் அவளையே பார்த்துட்ருக்கானுங்க, போகிறதுக்குள்ளே அட்டி வாங்காமல் போக மாட்டானுங்க போல அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்கான். இங்கே அவன் பக்கத்தில் இருக்க ரேயான் ஆரியன் கூட என்னடா ஆச்சு அப்படின்னு அட என்னடா அவன் சும்மா அங்கேயே பார்த்துட்ருக்கானுங்க கடுப்பாகுது மச்சான் அதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீயாக விட்றா பொண்ணுங்கன்றதா 2 பேர் சைட் அடிக்க தான் செய்வானுங்க, அது நம்ம ஆளுக்கும் போது நம்ம கடுப்பாகும். சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அவங்க யதார்த்தமாக பேசிட்டு அப்பா அவனுங்க சாப்பாடு எடுக்கிறதுக்கு பிளேட்டோட பேசிக்கிட்டே அப்படியே கிராஸ் பண்ணுறானுங்க. அப்போ அவனுங்க அவ்வளோ ஏன்டா பார்த்துட்ருக்க, அந்த குட்டி செம்மையாக இருக்காடா, மலையாளி போல் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போலடா, அது மட்டும் இல்லை அவள் ஏதோ லிவிங்கில் இருக்கதா இங்கே அரசல் பொருசலாக பேசிக்கிறாங்க, நீ வேற ஏன்டா, அதனால தான்டா லிவிங்கில் இருக்கால, அப்புறம் என்ன பெரிய இது மாதிரி நாம் கூப்பிட்டாலும் நம்மக்கிட்ட வந்துடுவா, பணம் இருந்தால் போதும் இவங்களுக்கெல்லாம் பல்லு வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு உங்களை பற்றி கொஞ்சம் பேச அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஜேகேக்கு சொல்ல வேணும், ஏற்கனவே இந்த காண்டு அந்த பிளேட்டை எடுத்து அப்படியே அவன் மண்டையில் டமார்னு போட்டு உடைக்க அவனோ அப்படின்னு திரும்ப இங்கே சத்தம் கேட்டு எல்லோரும் திரும்பி பக்கம் நீங்கள் ஐயோ என்னாச்சு அப்படின்னு எல்லாம் ஓடி வரீங்க. அப்போது அவங்க ஜேகேவோ அவனுங்களை போட்டு போலன்னு பொழந்துட்டுருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை போதும் மச்சான் விட்டுறா அப்படின்னு தடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஜேகே செம்ம காண்டில் அவனுங்களை போட்டு பொழந்துட்டு என்ன பேச்சு பேசுனீங்க வாய் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி என்ன அவள் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து உங்கள் கைப்பிடிச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவன் மேலே தான் கோவப்படுறீங்க, உங்களுக்கு என்ன நினச்சி தெரியல, பேசுனதுக்கெல்லாம் இவ்வளோ கோவப்பட்டு அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவள் தப்பாக புரிஞ்சுட்டு ஜேகேவை மறைச்சிட்டு நீங்கள் நடக்க அப்போ ஆரியனும் ரேயானும் கொடுக்குன்னு ஓடி வந்து என்னம்மா நீ அவன் உனக்காக தான் சண்டை போட்டான், நீ என்னன்னா எனக்காகவா, நான் பேசக்கூட கூடாதா, அது இல்லாமல் அப்படின்னு அவங்க நடந்து சொல்ல உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக போயிடுது. அதுக்குள்ளே ஜேகே நீங்கள் கையை உதறினதுமே அவன் கடன் வெளியில் போய் கார் எடுத்துகிட்டு வந்து நின்றுப்பான். அவனும் ஹார்னை போட்டு பாம்னு அமுக்கிட்டே இருக்க நீங்கள் இவங்கக்கிட்ட பேசி ஐயோ சாரி அப்படிங்கிறீங்க, ஏன் டைமாக கேட்குறேன்னு அவரை நான் சரி பண்ணிக்கிறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லிவிட்டு கடன் ஓடி வந்து முன்னாடி ஏறி உட்கார ஜேகே அவங்க பக்கம் திரும்ப கூட இல்லை, செம்ம கடுப்பில் அப்படியே கார் ஓட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஜேகே கையை அப்படியே போய் பிடிக்க அப்படின்னு தட்டி விட்டுட்டு அவன் பாட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்க. நீங்கள் சாரி தெரியாமல் அப்படின்னு என்னடி தெரியாமல் என்ன தெரியாமல் என்னை பார்த்தா என்ன பொறாம பிடிச்ச அடியாமல் தெரியுதா, எனக்கு தெரியும்டி எவன் பார்வை எப்படி இருக்குன்னு, நீ சின்ன பொண்ணுடி உனக்கு என்ன தெரியும், வயசு என் அனுபவம், என்னை பார்த்து நீ சில்லியாக நினச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாரி தெரியாமல் எப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் அழுகாத குறைய கேஸு ஓகே போ நீ போய் அந்த ரூமில் படுத்துக்கோ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா மேலே கடைன்னு அவன் ரூம் கேரி போக்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பா, யாராவது வந்து அந்த ரூமில் இருந்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆனால் அந்த ரூம்லலாம் இருக்க மாட்டீங்க, நீங்கள் சிக்க ஒரே ரூமில் தான் இருப்பீங்க. என்ன கோமா இருக்காரோ அச்சோ அப்படின்ட்டு நீங்கள் கடைன்னு நான் பின்னாடியே போகிறீங்க. போய் ரூம் கதவை நாக் பண்ண என்னடி தோறங்க முடியாது போய் படு, இல்லை இப்போ திறக்கல நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை கதை தந்துட்டு வரான். இப்போ நீங்களோ இவனை சமாதானப்படுத்தணுன்னு இந்த ஹிப் செயினை மாட்டிட்டு தான் மேலே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஹிப் தெரிகிற மாதிரி செயினை காட்டிக்கிட்டு அப்படியே கீழே காலால் கோலம் போட்டுட்டு எந்த சாரி நான் உள்ளே வரக்கூடாதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிற்க. அவனோ அவள் உன்னை ஏமாற்ற பார்க்குறா வேணாம் அப்படின்னு ஜேகே மைண்ட் வாய்ஸ்ட்டை பேசிட்டு ஒழுங்காக போய் ஓ ரூமில் படு, முடியாது சார் எனக்கு இங்கே தான் படுக்கணும், நான் இவ்வளோ தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவனை தள்ளிக்கிட்டு உள்ள போக்க மலபார் ஒழுங்காக போயிரு, முடியாது சார்
எந்த செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணுறீங்க. அடியே என்னென்னமோ பண்ணுது, நானே என்ன மீறி ஏதாவது பண்ணிடுவேன் தான் உன்னை விரட்டுறேன், ஒழுங்காக ஓரமுக்கு போயிரு, அப்புறம் சேதாரம் ஆனால் நான் பொறுப்பு இல்லை. பரவாயில்ல, சேதாரத்துக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேன். அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் அவனை விடுற மாதிரி இல்லை. எந்த சாரே பிடிக்கலையோ அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, ஒன்றும் பிடிக்காமல் இருக்க மாட்டி அப்படின்னு அப்படியே தூக்கிக்கிறான். சரியோட அவனை அப்படியே தூக்கி உங்களை ஹிப்பில் வச்சுக்கிறான். அப்படியே நீங்கள் அவன் ஃபேஸ் கிட்டே குனிஞ்சு அவன் லிப்பில் கிஸ் பண்ண, இப்போ 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே ஜேகே உங்களை பெட்டில் போட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டு ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணி, இப்போ அந்த ஹிப் செயின் இருக்கிற இடத்துல அப்படியே டீப்பாக அப்படின்னு கிஸ் பண்ணுறான். அந்த ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் அந்த ஒவ்வொரு ஹார்ட்டுக்கும் அப்படியே ஒவ்வொரு அப்படி கொடுக்க உங்களுக்கும் ஒரு மாதிரி ஜேகே அப்படின்னு நீங்கள் அப்படியே மோன் பண்ணிவிட்டு அவன் தலையை அப்படியே இறுக்கி படிச்சுக்க. ஜேகே வேலை அதுக்கு மேலே முடியல. உங்கள் ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி நீங்களும் அவனுக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் ஜேகே ஹக் பண்ணி இப்போ அவனுக்கு கீழே போட்டு நீங்கள் மேலே அப்படியே மேக் அவுட் பண்ணுற ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே லவ் மேக்கிங் நடக்குது. ஜேகே நீங்களும் உங்களை எல்லாம் மீறி 2 பேரும் அப்படியே ஒரு லவ்க்குள்ளே இருக்கீங்க. இப்போ உங்களை கீழே தள்ளி அப்படியே ஜேகே உங்கள் மேலே நீங்களும் அவனை தாங்கிட்டு அப்படியே அவனை பண்ணுறதெல்லாம் ரசிச்சிட்ருக்கீங்க. அப்படியே ஒரு இடமா நீங்கள் அவனை கிஸ் பண்ணி பைட் பண்ணுறீங்க. அவனும் அதே மாதிரி அவங்கள கிஸ் பண்ணி பைட் பண்ணி அப்படியே 2 பேரும் ரொமைக்கு பண்ணிட்டு போது ஜேகே உங்கள் காதுக்கிட்ட உங்கள் காது மண்டல லைட்டாக அப்படியே பைட் பண்ண அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. ஏய் மலபார் கிட்ட ஒன்று கேட்கணும். எனக்கு ஒன்று வேணும், செய்வியா? என்ன அது வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? சொன்ன நிமிஷம் ஒன்று டப்புன்னு தள்ளி விட்டுறீங்க. என்னாச்சு? எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு அது கல்யாணம் இதனால நம்பிக்கை இல்லை எனக்கு. உனக்கு குழந்த தானே வேணான்னு பயப்படுற, ஆனால் என் குழந்தைய நான் விட்டுற மாட்டேன்டி. உங்கள் அம்மா பண்ண மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனாலும் நீ பயப்படுற, அதனால் குழந்த வேணாம். பட் நம்ம மேரேஜ் மட்டும் சிம்பிளாக பண்ணிக்கலாமே ப்ளீஸ். நான் என் ஃபேமிலிகிட்ட சொல்லிடுறேன், உன்கிட்ட குழந்தைய பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நம்ம மேரேஜ் ஆனதும் இங்கே வந்துடலாம், நீ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண ப்ளீஸ் பேபி அப்படின்னு அவங்கள பிடிச்சி மறுபடியும் அப்படியே படுக்க வச்சு அவங்க மேலே படுத்துகிட்டே அவன் பேச. இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வரீங்க. இங்கே பார், நான் எதுக்கு சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. நம்ம கல்யாணம் ஆகாமல் அப்படி ஒன்றா இருக்கிறது பார்க்குற எல்லா நாய்க்கும் தப்பாக தான் தெரியும். நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, கண்டதையும் பேசுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். உன் அப்பாவுக்கும் நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தால் சந்தோஷமா? உனக்குன்னு இருக்குது அவர் மட்டும் தானே, அவருக்கும் ஆசை இருக்காது. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ குழந்தை பார்த்துக்கலாம், ஆனால் கல்யாணம் மட்டும் இப்போ பண்ணிக்கலாம் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள அப்படியே பார்க்க, நீங்களோ அப்படியே அவனையும் ஹக் பண்ணிட்டு பதிலே எதுவும் சொல்லாமல் படுக்க. அவனும் மலபார்னு கூப்பிட்டுட்டேக்கா, நீங்கள் பதிலே சொல்லாமல் தூங்கிடுறீங்க. அவன் பிடிவாதக்காரி அப்படின்னு விட்டுறான். இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்படியே சாரீலாம் கட்டி சூப்பராக ரெடி ஆகிருக்கீங்க. ஜேகே என்ன மேடம் திடீர்னு இப்படி ரெடி ஆகிக்கிங்க? ஒரு இடத்துக்கு போகிறோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. எங்கே? ஏன் சார் சொன்னால் தான் வருவீங்களோ அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன். எங்கே கூட்டிகிட்டு போகிறா? கோவிலுக்கா இருக்குமோ? ட்ரெடிஷ்னலாக கிளம்பியிருக்கா. சரி நம்மளும் அப்படியே கிளம்போன்னு உங்கள் சாரீக்கு மேட்சாக அவனுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. ட்ரெடிஷ்னலாக தான் அவன் வேஷ்டி சேலை வேஷ்டி சட்டைன்னு கட்டிட்டு வர. இப்போ 2 பேருமே கிளம்பி எங்கே போகிறீங்க அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கா. அவனும் என்ன எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்த சொல்ல அவன் ஷாக் ஆகி பிரேக் போட்டு என்ன அப்படின்னு பார்க்குறான். ஆமாம் கோவிலுக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறீங்க. கல்யாணமா? ஏன் அதான் வேணான்னு சொன்னிடி அப்படிங்கிறான். எனக்கு பிடிக்கல தான், ஆனால் அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கும் பிடிக்கும், அதனால தான் இப்போதைக்கு நம்ம இங்கே சின்னதாக சிம்பிளாக பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி கிராண்டாக பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஐடியா, இதை தானடி நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக அவங்க கையை அப்படியே எடுத்து அப்படின்னு கிஸ் பண்ண, நீங்களும் அவன் கையில் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ஹாப்பியாக போய் இறங்கினா அங்கே நீங்கள் ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சு தான் எல்லாம் ரெடி பண்ணிப்பீங்க. எல்லாம் உங்களுக்காக ரெடியாக இருக்குது. 2 பேரும் உள்ளே போகிறீங்க. அப்போது வந்துட்டு மாலை மாற்றிட்டு ரிஜிஸ்டரை கூப்பிட்டு சைன் மட்டும் பண்ணி, ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்துட்டு ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கிறீங்க. மாலை மட்டும் மாற்றிட்டு தாலி அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்க ஜேகே இல்லை அதெல்லாம் வேணாம், பிரச்சனை ஆயிரும், என் ஃபேமிலி ரொம்ப பெருசு, அவங்க முன்னாடி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன்ல பட் தாலி கட்டுறது அவங்க முன்னாடி அப்படிங்க. நீங்கள் ஓகே பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு இதில் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் இங்கேருந்து இந்த தாலி இதிலலாம் நம்பிக்கை இருப்பது, அதனால் உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியல, அதனால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். இதுவே ஜேகேக்காக தான் நீங்கள் அதே பண்ணியிருக்கீங்க. சரிடா தாலி தான் கட்டக்கூடாது, ரிங் மாற்றிக்கலாம்ல அப்படிங்க.
ரிங்குக்கு இப்போ எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்க, நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்க சொல்லிப்பீங்க, எல்லாமே ஹீரோ அரேஞ்ச் பண்ணிட்டா அப்படிங்க உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டி, ரிங் மாற்றிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். சரின்னு நீங்கள் கை காட்ட அவன் அப்படியே போட்டு விடுறான். நீங்கள் அவனுக்கு போட்டு விடுறீங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் தான் எல்லாமே செலக்ட் பண்ணது, எப்படி இதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் இறந்துக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாரா அப்படின்னு அவனுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சாப்பிட ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவங்கள அப்படியே பின்னாடியிலேருந்து வந்து ஹக் பண்ணிக்கிறாங்களோ. அச்சோ எந்த இது கோவிலா அப்படிங்கிறீங்க? ஆமாம் முன்னாடி சொன்னேன், அது ஒரு ஹாப்பியில் ஹக் பண்ணடி, தப்பாலாம் இல்லை அப்படிங்க. நகருங்க அப்படிங்க. என்னடி வாங்க போங்க ஜேகே இப்படி எது பேசுகிற, வேறு என்ன சொல்கிறதா? எங்கள் ஊர் சைட்லாம் புருஷனை அத்தா மாமா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி கூப்பிட்றாங்க, நீயும் ஏதாச்சும் சொல்லி கூப்பிட, உங்கள் ஊர் சைட்லாம் எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்க, சேட்டா. ஏய் அன்றைக்கி தாடி சேட்டானா அண்ணன்னு சொன்னேன், புருஷனா அண்ணனா சொல்லி கூப்பிடுவீங்க? ஐயோ புருஷனையும் நாங்கள் சேட்டான்னு தான் சொல்லுவோம். அடி பாவி அப்படின்னு அவன் உங்களை மாதிரிக்கா நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படியே ஒரு வழியாக அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக 2 பேரும் வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷம் ஜேகே அப்படியே கையில் தூக்க, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுவாங்க, இத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறான். சி அப்படின்னு நீங்கள் அவன் மேலேயே வெளிப்படுத்துக்க ஆகணும். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமாடி, நான் நினச்சது நடந்துருச்சு, ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி, உன்னை எப்படி சம்மதிக்க வைக்கிறது எவ்வளவோ நினச்சிட்டு இருந்தேன், எப்படி ஒத்துக்கிட்ட அப்படிங்கிறான். இதில் எனக்கு பெருசாக எந்த உடன்படிக்கையும் இல்லை, ஆனால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்காக மட்டும் அப்படிங்கிறீங்க. சரிடி இந்த ஃபஸ்ட் இயர் முடியட்டும், லீவில் வீட்டுக்கு போகும்ல, அப்போ 2 பேர் வீட்லேயும் பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்படின்னு மடையாட்டிங்க. அதுக்கப்புறம் ஜேகே கிட்ட, சேட்டா என் சர்ப்ரைஸ் எப்படி அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே பார்க்க, அவனும் டீப் ஒலியானோ, உன்னோட சர்ப்ரைஸை நான் பார்த்துட்டேன், ஏன் சர்ப்ரைஸை நீ பார்க்க வேணாம், எது சர்ப்ரைஸ் அப்படின்னு அவனே பார்க்க, ஆமாம் அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு போகிறான். போய் ரூமை திறந்தா அவனோ கோவிலில் இருந்த வாக்கிலேயே ரூமை ரெடி பண்ண சொல்லிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரத்தோட அது செம்மையாக இருக்குது. நீங்கள் எந்த சேட்டா இது, நமக்கு என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா அப்படிங்கிறீங்க, கல்யாணம்னா ஃபர்ஸ்ட் நைட் தானடி, எத்தனாவது நைட்டு அப்படின்னு நீங்கள் பார்க்க, அது கணக்கில் கணக்கு வைக்கும் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் காலாலேயே அப்படியே கதவை உதச்சி சாத்திட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் போட, நீங்கள் சேட்டா அப்படிங்க, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ தான் கவனிக்கிறான். நீங்கள் அந்த ஹிப் செயின் கூட போட்டிருக்கீங்க, அச்சோ என் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, அப்புறம் என்ன லவ் மேக்கிங் தான் அப்படியே ஸ்மூத்தாக நடக்குது. அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகுது. ஜேகேக்கோ இதுக்கு மேலே வீட்டில் மறைச்சா சரிப்பட்டு வராதுன்னு லைட்டாக அவங்க அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறான். அம்மா எனக்கு ஒரு பொண்ணை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கும் செம்ம ஹாப்பி. டே லவ் பண்ணுறியா அப்படின்னு, ஆமாம்மா நீ என்ன இவ்வளோ ஹாப்பியாக வர, பின்ன வயசு என்ன ஆகுது, உனக்கு கீழே 2 பேர் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் எங்களுக்கு ஆசை இருக்காது, நாங்களும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டியும். ஆமாக்கண்ணா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, ஏற்கனவே கல்யாணம் பண்ணது ஒரு வாரிசு பெற்று போடுற மாதிரி தெரில, நீயாச்சும் கல்யாணம் பண்ணி சீக்கிரம் புள்ள குட்டியை பெற்று போடு அப்படிங்க. இங்கே ஜேகேக்கு ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி, எது இவங்க என்ன இதுக்குள்ளே இதெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. தாராவுக்கு ஒரு மாதிரி, தாராக்கு தான் ஆக்சுவலி குழந்தை இல்லை, அதை தான் குத்தி காட்டியிருப்பாங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி எழுந்து போக நீங்கள் அப்போ தான் தாராக்கு கால் பண்ணுறீங்க. தாரா அழுத ஃபேஸோட பார்த்துட்டு ஜேகோ பின்னாடியே வர, அதுக்குள்ளே உங்களுக்கு ஜேகே வந்து அவங்க அம்மாட்ட பேசணும்னு தெரியல, நீங்கள் எதாத்தமாக கால் பண்ணி தாரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் பேசுறதுல தாராவோட ஃபேஸ் அவ்வளோ பிரைட்டாகுது, ஜாலியாக பேசிகிட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவான்னு வந்து பரவாயில்ல சிரிச்சிட்ருக்கா. நிஜமாவே இந்த ஹீரோ ஸ்வீட் தான் அப்படிங்கிற மாதிரி ஜேப்புக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்தால் கண்டிப்பாக தாராவை நல்லா பார்த்துக்குங்கன்னு அவனுக்கு தோணுது. சீக்கிரமே இந்த பொண்ணு வீட்டுக்கு வரணும் அவன் நினைக்கிறான். இங்கே அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் தான் அப்பா கிட்ட, கண்டிப்பாக கண்ணா உனக்காக பேசாமல் வேறு யாருக்கா பேச போகிறேன், உனக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. பாட்டி ஆல்சோ டே சீக்கிரம் மருமாவில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா, நானும் தாத்தா கிட்டலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கோ அப்பாடா எப்படியோ நம்ம பக்கம் கிளியர், பொண்ணு யார் என்னன்னு சொல்லலையே, அதை நான் நேரடியாக வந்து சொல்கிறேனே, சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலை கட் பண்ணதும் இங்கே ஜேகே உங்களை தேடி அப்படியே ஓடி வரான். நீங்கள் அதுக்குள்ளே தாரா கைரா சாரான்ட்டு எல்லார்ட்டையும் பேசி ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆனதெல்லாம் சொல்லலாம், பத்தபடி ஜாலியாக இருக்கும், அது அவர் வீட்டில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் சீக்கிரம் இந்தியாவை அவனை பார்க்கணும் அப்படிலாம் சொல்ல, ஓகே அப்படின்னு பேசிட்டு திரும்ப ஜேகே ஓடி வந்து உங்களை ஹக் பண்ண, எந்தாச்சு சார் அப்படின்னு பார்க்க, இதை சார் அப்படிங்க, சரி சேட்டா அப்படின்னு காதை பிடிக்க அவனும் சிரிச்சிட்டு, அம்மா ஓகே சொல்லிட்டாங்கடி, அப்பாவும் அம்மா சொன்னால் ஓகே சொல்லிடுவார்,
நமக்கு அப்போ டும் 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 தான் அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு, நிஜமா சாரே? ஆமாம், நீ எப்போ உங்கள் அப்பாட்ட பேச போகிற? அதை நான் நேற்றே சொல்லிட்டேன் சாரே. அடிப்பா அட என் அச்சனுக்கு நான் தான் எல்லாம். அவருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசை. அவருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். எப்போம்மா ஊருக்கு வர மாப்பிள்ளை வீடு எப்போ வராங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தார். நான் தான் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நாளோட எக்ஸாம் முடியுதுல? ஆமாம், 2 பேரும் ஒன்றாவே இந்தியா போகலாம். நீ உங்கள் வீட்டுக்கு போ, நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 பேர் வீட்லேயும் பேசிவிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெண் பார்க்கும் பாடலாம் மட்டும். என்ன சேட்டா அப்படிங்க. இந்த மலபாரா இந்த பையன் உன் குடும்பத்தோடு வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்ல, எஸ் சேட்டா பார்த்ததே இல்லையா நீங்கள் என்ன? அடிங்க அடிப்பாவி, டபுள் மீனிங் நல்லா பேசுகிற அடிங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படியே உங்களோட லைஃப் ஹாப்பியாக தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதும் சொன்ன மாதிரி ஜேகே உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி 2 பேருமே சேர்ந்து இந்தியா வந்து இறங்குறீங்க. 2 பேருமே வீட்டில் சொல்லலை, சர்ப்ரைஸாக போய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேரளாவும் அவன் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே 2 பேர் வீட்லேயுமே சர்ப்ரைஸ். இன்னும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க, அவனும் அது வீட்டில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா அப்படியே அவனை மறைச்சிட்ருக்க, சாரி டேட் அது உங்ககிட்ட அப்படிங்க. எல்லாத்தையும் அம்மா சொன்னான். 1 இயராக லிவிங்கில் இருந்திருக்க, அவ்வளோ தைரியம். சாரி டேட். சரி, எப்படியோ என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். நானும் எப்படா நீ கல்யாணம் பண்ணுவேன்? அதுக்கப்புறம் ஹஜ்ஜன் இருக்கான், ஃபிலிக்ஸ் வேறு இருக்கான்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, நீங்கள் எல்லாத்தையும் பேசி அவனும் உங்களை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு வரான். நீங்களும் வீட்டுக்கு வந்ததுமே அச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கா. எப்படா மாப்பிள்ளை வராரு அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி. பேசியாச்சு, கண்டிப்பாக நாளைக்கு வருவார். சரிம்மா, என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக, ஒரே பொண்ணுங்கனால உங்கள் அப்பாவோ அவருக்கும் நிறைய சொத்து இருக்குது உங்களுக்கும். ஸோ வீட்டை செம்மையாக டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு டாக்டர்ஸ் ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க தான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ உங்கள் ஃபேமிலிக்காக அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க தான் உங்களை ரெடி பண்ணுறாங்க. வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு இருக்க, இங்கே ஜேகேவும் அவன் ஃபேமிலியெல்லாம் அழைச்சிட்டு வரான். வந்து இறங்குனதும் அப்படியே அந்த வீட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி யோசனையோடய நிற்கிறாங்க. உள்ளே போகலாம் அப்படின்னு ஜேகே சொல்ல, சரி அப்படின்ட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஜேகேவும் உங்களை தான் தேடுறான். உங்கள் அப்பா கரெக்டாக அப்போ தான் ஏதோ வாங்க வெளியே போயிருக்காரு. ஸோ அவரும் வரல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வெளியே போயிருக்காரு, வந்துடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிக்குது இந்த கிளவி வாய் வச்சு சும்மா, என்ன நாங்களாம் வரோன்னு தெரிஞ்சிருந்தாலும் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஜேகேவோ பாட்டி பக்கத்தில் நிறையா போயிருப்பார், வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோ பார்த்துட்டேன்னு ஜேகப்ட சைகையில் சொல்ல, சரி போட நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்க. ஜேகே நைஸாக அங்கே வீட்டை சுற்றி பார்க்குற மாதிரி அப்படியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி, மலபார் எங்கடி இருக்க? மேலே ஃபர்ஸ்ட் ரூம் அப்படின்னு சொன்னதும் அவன் அங்கே வந்துடுறான். எல்லோரும் அவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு நகர்த்து போக, நீங்கள் அப்படியே கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னலில் செம்மையாக இருக்கீங்க. சாரீ ஜுவல்ஸு அப்படியே பார்த்துட்டே வரான். அப்போ கூட அந்த ஹிப் செயின் விடாமல் போட்டிருக்கீங்க. ஜேகேக்கு செம்மையாக இருக்குது. அவங்கள பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கிட்ட வந்து, மலபார் ஃபைனலி நம்ம நினச்சது நடக்க போகுது அடிக்கிறீங்க. ஒரே ஒரு பேச்சுலர் கிஸ் எதை அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம இப்போ பேச்சுலர்ஸ் தானடி அப்படின்னு நீங்கள் அப்படியே மூஞ்ச திருப்பிடுங்க. நீ செம்மையாக இருக்கடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே குனிஞ்சு உங்கள் ஹிப்பில் டீப்பாக ஒரு கிஸ்ஸு. நீங்கள் ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்க, கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. 2 பேரும் திடுக்கிட்டு என்ன சத்தம் அப்படின்னு பார்க்குறீங்க. தெரியலையே அப்படின்னு தடாப்படான்னு 2 பேர் கீழே ஓடி வரீங்க. கரெக்டாக கீழே உங்கள் அப்பாவோட ஷர்ட்டை ஜேகேவோட அப்பா பிடிச்சி, நன்றி கிட்டவனே உன் வீடா இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் ஓன் பண்ணா அப்படின்னு அந்த கிளவி தான் நான் ஓடுகளுக்கு பார்த்தோம் எப்படி இருப்பா அப்படின்னு அது ஒரு பக்கம் கற்றுது. உங்கள் அப்பா என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு இருக்க, அப்பா அப்படின்னு நீங்கள் கீழே வரீங்க. ஜேகேவோ உங்கள் அப்பாவை பார்த்து செம்ம காண்டில், யோ நீ இன்னும் சாகாமல் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் அப்பாவை அடிக்க கை வாங்குறான். நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்க வரவும் கரெக்டாக ஃபிலிக்ஸு ஜேகேவை பிடிச்சி இழுக்கும் கரெக்டாக அடி வந்து உங்கள் கணத்தில் படுது. நீங்கள் அப்படியே கணத்தில் வச்சுட்டு ஜேகே அப்படின்னு பார்க்க, தொலைச்சிருவேன் அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன நடக்குது அப்படின்னு பயந்து போய் அச்சா அப்படின்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் யாருமா அப்படிங்கிறாரு. அச்சா இது ஜேகே நான் லவ் பண்ணுற பையன் அப்படிங்க. அவரும் அப்படியே உட்காந்துடுறாரு நெஞ்சு பிடிச்சிட்டு, அச்சா அச்சா அப்படின்ட்டு. இவன் பொண்ணை தான் நீ உளுந்து காதலிச்சியா? இவளெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, இது நடக்காது, இது நடக்கவே கூடாது அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் கத்துறாங்க. அவங்க அப்பாவோ ஜேகேவை கண்ணத்தில் ஓங்கி வராரு. யார் என்னன்னு தராதரம் தெரியாமல் கண்ட நாயும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர பார்க்குறியா? தொலைச்சிருவேன் அப்படின்னு அவர் திட்ட, அப்பா சாரி எனக்கு அது தெரியாது, இவன் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு நீங்கள்
சேட்டா அப்படின்னு அப்படியே ஜேகே கையை பிடிக்க அப்படின்னு அப்படியே உதறி விடுறான். நீங்கள் அப்படியே கீழே விழுக்கிறீங்க. அவன் அவங்கள திரும்பி கூட பார்க்காம எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு அவன் குடும்பத்தையிட்டா இங்கேருந்து கிளம்பிடுறான். தாரா மட்டும் தான் அவங்கள அப்படியே பாவமாக பார்த்துட்டுப்பா. ஜேயப்புக்கும் அதே தான், இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. மற்றவங்க யாருமே வந்து உங்களை பிடிக்காத மாதிரி தான் ஒரு முகபாவனையோட போகிறாங்க. ஃபிலிக்ஸு ஹைஜின் கூட பாவம் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் எதுவுமே பேசலை. எல்லாருமே கிளம்பி போக நீங்கள் ஜேகேவே பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்க திரும்பி கூட பார்க்க போயிடறான். ஏன் லைஃப்பில் வந்தான், எனக்கு எல்லா லவ்வையும் கொடுத்தான், இப்போ என்னை விட்டு போயிட்டான். இதுக்கு தான் நான் பயந்தேன். கல்யாணம் காதல் எதுவுமே எனக்கு வேணான்னு நினச்சேன். எதுவும் தப்பு இல்லை, நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் நினச்சிருக்கலாம் ஹேட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் லவ்வாக தான் கொடுத்துருக்கேன்னு. ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லாக லவ்வாக தான் இருக்கும், இனிமேல் தான் ஹேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுட்டு உங்கள் அப்பாவை தான் இப்போ பார்க்குறீங்க. அச்சா அப்படின்னு ஓடி போய் அச்சா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவரை நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. டாக்டர்ஸ் தானே, ஸோ பக்கத்தில் உள்ளவங்க அவங்கள உடனே செக் பண்ணி மைல்டு அட்டாக்னு நினைக்கிறேன், உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு நீங்கள் இப்போ ஜேகேவை பார்க்க யோசிக்கிற நிலமையில இல்லை, உங்கள் அப்பாவை பார்க்கணும். ஸோ அப்பாவோட கிளம்பி ஓடுறீங்க. ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவை வச்சுருக்கீங்க. அது சொல்லலான்னு கால் பண்ணுறீங்க ஜேகேக்கு. அழுகியாக வருது உங்களுக்கு. வேறு யார்கிட்ட சொல்லணும்னு கூட தெரியல. கால் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் காலை கட் பண்ணுறான், எடுக்க கூட மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல அவங்கள பிளாக் பண்ணிடுறான். உங்களுக்கு அழுகியாக தாங்கலை. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு இங்கே அவங்க அப்பா கண்ணு முழிச்சதும் சில பல விஷயங்கள்லாம் பேசிவிட்டு நீங்கள் அடுத்த ஜேகே கால் பண்ண அவன் எடுக்கவே இல்லைன்ட்டு தாரா கால் பண்ணுறீங்க. அவன் மட்டும் அட்டன் பண்ணி என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறா. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு, என்ன சேச்சி ப்ளீஸ் ஜேகே கிட்டே ஃபோன் கொடுக்க முடியுமா? அச்சோ அவரும் உன் மேலே கொலை வழியில் இருக்காரம்மா, ப்ளீஸ் சேச்சி ஒரே ஒரு டைம். சரி அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் ஜேகே கிட்டே ப்ளீஸ் தம்பி ஒரு வாட்டி அந்த பொண்ணு ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்றா, அவகிட்ட எனக்கு பேச எதுவும் இல்லை அப்படிங்கிறான். ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு அவங்க கெஞ்ச சரி அப்படின்னு வாங்கி ஹலோ அழுதுகிட்டே அவன்கிட்ட என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் சில விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்ல, அவனும் அதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் ஹாஸாகவே பேசுகிறான். அவன் சொன்ன வார்த்தையில் அப்படியே நீங்கள் ஃபோனை கீழே போட்டு அப்படி அழுகுறீங்க. இந்த பக்கம் தாரா ஃபோனை கொடுத்து நவந்து தான் நின்றுப்பா. ஸோ அவன் பேசி முடிச்சுட்டு அண்ணி இனிமேல் அவன் ஃபோன் பண்ணால் எடுக்காதீங்க, ப்ளாக்கில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, ஏன்டா இப்படி பண்ணுற, பாவண்டா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம சொல்லி அவன் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தாராக்கு. ஹோபிகிட்ட போய் சொல்லி அவள் கஷ்டப்படுறா. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. என் தம்பி ரொம்ப நல்லவன், ஆனால் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு தெரில, எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்களோ அப்படியே அழுது கண்ணை தொடச்சிட்டு இதுக்கு மேலே இப்படி எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு உங்கள் அப்பா முன்னாடி தான் நிற்கிறீங்க. போய் கைமா உங்கள் அப்பா உங்களை பார்க்க ப்ளீஸ் அச்சா ஒரே ஒரு டைம் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு ஒரு மண்டையாட்டா. நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து நிற்கிறது ஜேகே வீட்டு முன்னாடி தான். அப்படியே ட்ராலி பேக் தள்ளிட்டு உள்ளே வரீங்க. உங்களை பார்த்தது தாரா. அச்சோ இந்த பொண்ணா, ஏம்மா நேற்று தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ என்னம்மா அப்படி நிற்கிற? தாரா சேச்சி எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமோ அப்படின்னு கேட்குறீங்க. காஃபியா இந்த குடும்பத்துலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க பயந்து பண்ணிக்க. ஹோபியை பார்த்து ஏங்க அப்படின்னு ஹெல்ப்பு கூப்பிட. ஹோபி என்னம்மா ஹீரா இப்படி வந்து நிற்கிற, கொஞ்ச நாள் ஆகட்டுமா, எதுவுமே பேசி முடிக்க முடியாது சேட்டா, நான் பார்த்துக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போக, அங்கேயே நெல்லடி அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்க பாட்டி தான். அந்த கிளவி இறங்கி வந்து உங்களை இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளோதான், கண்ட நாய் யார் உள்ளே விட்டது, ஏண்டி உனக்கு தெரியாது யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு அறிவில்லை அப்படின்னு தாராவை பிடிச்சி திட்ட. சேச்சி ஏன் திட்டுறீங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, நான் தான் உள்ளே வந்தேன், எனக்கு இங்கே எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போக, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்த. இப்போ ஜேகே கடைன்னு கீழே வந்தவன் அவங்கள பார்த்துட்டு நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, வெள்ளப்படி நான் தான் நீத்தேலாம் அப்படின்னு அவன் சொல்ல அப்படின்ட்டு முன்னாடி சில ஃபைல்ஸ் எடுத்து அப்படியே போடுறீங்க. எல்லோரும் என்னங்க பார்க்க அவங்க அப்பா தாத்தாலாம் வந்துடுறாங்க. தாத்தாவோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பா வந்து ஜேகேக்கு தான் மறுபடியும் உழுவுது. ஓங்கி ஒரு அரை ஜேகே கண்ணத்தில் கழிச்சிட்டு டேட் அது வந்து அப்படின்னு வாயை மூடுறா, எல்லாம் ஒன்றால் கண்டதையும் கொண்டாந்து நடு வீட்டில் நிறுத்தி வச்சுருக்கேன், ஒழுங்கா இப்போ வெளியே போக சொல்லியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. என் கூட வாடி, உனக்கு என்ன நான் கூட இருக்கேன் வா அப்படின்னு சொல்லி அவன் இழுக்கிறான். முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், எல்லோரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறீங்க. எல்லார் மண்டையிலையும் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த பார்ட் முடியுதுடா. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.